இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We greet you in the Lord and the sweet name of our Lord Jesus for having accepted our invitation and come to this fifth day's meeting of this series of blessed Bible study. நாம் இந்த நாட்களில் கடைசி கால அடையாளங்கள் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானித்து வருகிறோம். In these days, with the help of the Holy Spirit, we are meditating the holy word of God on the topic the signs of the last time. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read Matthew's Gospel, the 16th chapter and the 3rd verse. உதயமாகிறபோது செவ்வானமும் மந்தாரமுமாயிருக்கிறது, அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? And in the morning it will be foul weather today, for the sky is red and lowering. O ye hypocrites, ye can discern the face of the sky, but can ye not discern the signs of the times? வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. Ye can discern the face of the sky. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா? But can ye not discern the signs of the times? அருமையான தேவனுடைய பிள்ளையே, காலங்களின் அடையாளங்களை நிதானிக்கக்கூடியவர்களாக அல்லது பகுத்தறியக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இயேசு விரும்புகிறார். Beloved people of God, the Lord Jesus desires that we be people who will be able to discern the signs of the times. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்போது மனிதனாக வெளிப்பட்டாரோ அல்லது பிறந்தாரோ அப்போது இந்த கடைசி காலம் துவங்கினது. The moment in which the Lord Jesus appeared as a man on this earth, or he appeared in this earth, the last time had begun. 1 பேதுரு 1:20 அதை நாம் வாசிக்க கேட்டோம். We heard this in 1 Peter 1:20 about this. மாத்திரமல்ல, அடையாளங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, Not only that, when we see about the signs, இயேசுவின் பிறப்பு ஒரு கடைசி கால அடையாளமாய் இருக்கிறது. the birth of the Lord Jesus is the sign of the last time. இயேசுவுடைய மரணம் ஒரு கடைசி கால அடையாளமாய் இருக்கிறது. The death of the Lord Jesus is the sign of the last time. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் ஒரு கடைசி கால அடையாளமாய் இருக்கிறது. The resurrection of the Lord Jesus is the sign of the last time. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகல ஜனங்களுக்கும், முழு உலகத்திலே காணப்படுகிற சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தாக பிதாவாகிய தேவனால் மாற்றப்பட்டார். அதுவே கடைசி கால அடையாளத்தின் மேன்மையாயிருக்கிறது. It is the excellence of the sign of the last time that the Lord Jesus Christ by God the Father unto the whole of the mankind was made as a food, a meat and a feast. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. கர்த்தராகிய இயேசு ஒரு கடைசி கால அடையாளம். The Lord Jesus is the sign of the last time. இரண்டாவது, சபை ஒரு அடையாளம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். From Revelation, the 12th chapter and the first verse, we find that the church is the sign of the last time. மூன்றாவது, சபைக்கு விரோதமாக கிரியை செய்து வருகிறதான அந்த வலு சர்ப்பம் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. Thirdly, this dragon that is working against the church is a sign. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. கர்த்தராகிய தேவன் அல்லது திரித்துவ தேவன் நம்மை ஒரு அடையாளமாக அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரா? God, the Lord God, that is the triune God, is he converting us as a sign? தேவன் நம்மை ஒரு அடையாளமாக உருவாக்கி கொண்டிருப்பாரானால், If the Lord is forming us as a sign, சூரியனை அணிந்த ஒரு ஸ்திரியைப் போல, like a woman that is clothed with the sun, சந்திரன் மேல் நிற்கக்கூடிய அந்த ஸ்திரியைப் போல, like the woman who standeth upon the moon, 12 நட்சத்திரமுள்ள அந்த கிரீடம் தலையிலே காணப்படும். and this crown with the 12 stars will be found on the head. கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து ஒரு வருத்தப்பட்டு ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளைக்காக
வருத்தப்பட்டு அலறுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருக்கும். And there will be the experience of travailing in birth and pain to be delivered to bring forth a victorious man child. இந்த கடைசி காலத்திலே அப்படி ஒரு அனுபவம் தேவனால் நமக்குள்ளே நடைபெறாவிட்டால், if in the last times such an experience will not happen in us by God, நாம் சபையிலே காணப்படலாம், we may be found in the church, எத்தனையோ வருடங்கள் இதில் இருக்கலாம், we may be here for so many years together, சர்ப்பம் ஒரு அடையாளமாக நம்மை மாற்றிக் கொண்டிருப்பான். serpent will be changing us as a sign. யூதா எழுதின நிருபம் 18-19 வசனங்களில் சொல்லப்பட்டபடி, as it is said in the epistle written by Jude, the 18th and the 19th verse, துன்மார்க்கமான இச்சையின்படி பரியாசம் பண்ணக்கூடிய நிலவரத்திலே நடக்கக்கூடியவர்களாக, and as ones who are people who are mockers in the last time and walking according to their ungodly lust, முக்கியமாக இயேசுவுடைய ரகசிய வருகையை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக, importantly those who will mock concerning the secret coming of the Lord Jesus, இனிமேல் வரக்கூடிய தேவனுடைய தண்டனை, இந்த உலகத்தின் மேல் வரக்கூடிய அந்த நியாயத்தீர்ப்பை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக, as those who will mock the judgment that is going to come upon the world, ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவ உபதேசத்தை பரியாசம் பண்ணக்கூடியவர்களாக, as ones that will mock at the spiritual life as well as the Christian doctrine, நம்மை அவன் மாற்றி இருப்பான். he would have changed us. இரண்டாவதாக பிரிந்து போகிறவர்களாக, secondly as ones who separate themselves, தேவனை விட்டு அல்லது கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகக்கூடியவர்களாக, as ones that are separating themselves from Christ, பரிசுத்தவான்களை விட்டு பிரிந்து போகிறவர்களாக, as ones that separate themselves from the saints of God, சத்தியத்தை விட்டு பிரிந்து போகிறவர்களாக, as ones that separate themselves from the truth, அவன் நம்மை மாற்றிக் கொண்டிருப்பான். he will be changing us. அடுத்தபடியாக ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக, and nextly people who are being sensual, ஆவி இல்லாதவர்களாக, and having not the spirit, நம்மை மாற்றுவதுதான் அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. it is his intention in order to change us like that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. ஆகவே இந்த கடைசி காலத்திலே கடந்து வந்திருக்கிற நாம், so in these last times we who have come to such a time, இந்த கடைசி காலத்திலே தான் எதிர்பாராத நேரத்தில் இயேசுவின் ரகசிய வருகை இருக்க போகிறது. it is in the last time, in a time unexpected, the secret coming of the Lord Jesus is going to happen. இதே கடைசி காலத்திலே தான் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு ஒரு அக்கிரமக்காரனுடைய வருகை, ஒரு அந்திக்கிறிஸ்துவுடைய வருகை இருக்க போகிறது. it is in the last time, after the secret coming of the Lord Jesus, there is going to be a wicked and evil ones reign in this world. நம்மில் ஒருவரும் இந்த அடையாள ஒருவரும் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையிலே சிக்காத வண்ணம், none of us, none among us, and all those in Adaya, that none of us might be caught in the reign of that wicked one. எப்படியாயினும் பவுல் சொல்கிறார், எப்படியாயினும்னு சொல்றார். And Apostle Paul says somehow. பிலிப்பியர் 3:10 அவர் சொல்லுகிறார், எப்படியாயினும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்ப நாம் தகுதியாக வேண்டும். And in Philippians 3:10 says that somehow that we may have to rise up from the dead. எப்படியாவது அர்த்தம், எப்படியாவது ரகசிய வருகையில பறக்க வேண்டும். And somehow we have to be flying in a secret coming. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுகிற கூட்டத்திலே நாம் காணப்பட வேண்டும். In a moment, in a twinkling of an eye, we should be in the group which shall be translated. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அதற்கு நாம் தேவனுடைய கரத்திலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். And for that, in our daily life, we have to offer ourselves in the hands of God. நம்முடைய சுய பலத்தினால் இந்த வாழ்க்கை சாத்தியம் அல்ல. It is not possible of this life with our own self strength. கொலோசியர் 1:29 நாம் வாசித்தபடி அவருடைய பலத்தினால், as we read in Colossians 1:29, in by his own power, போராடி பிரயாசப்படக்கூடியவர்களாக, as ones who will strive and labor,
உபதேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, as ones who will love the doctrine, உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, as ones who will give importance to the teachings. இயேசு உபதேசத்தை பேச ஆரம்பித்தபோது, When Jesus spoke about the doctrines, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போனார்கள். and there are many who had went back saying, this is a hard doctrine, who can follow these? இன்றைக்கு உபதேசத்தை பேசும்போது ஜனங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கிறதில்லை, பிரியப்படுகிறதில்லை. And today when doctrine is being spoken, people do not like it. It is not in the liking of the people. சில வேளை கேட்பதற்கே நமக்கு போர் அடிப்பதாக இருக்கலாம். In certain occasion it may be even boring to listen to this. ஆனால் அந்த உபதேசத்தை கேட்பது நிமித்தமாக இயேசு சொல்லுகிறார், நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்போதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். And Jesus said, by the doctrine which I have spoken, you have been made pure even now. இந்த உபதேசம்தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே பூரணத்துக்கு நேராக வழிநடத்துகிறது. It is this doctrine that is able to lead us into the perfection in Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of our God. ஆகவே இன்றைய தினத்திலே அந்த வலு சர்ப்பத்தை பற்றிய அடையாளத்தில் எழுத்தின்படியான சில விஞ்ஞான ரீதியான அடையாளங்கள் அந்த படத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு அதை தியானிக்க போகிறதில்லை. And today there are certain pictures that has been given in your hand which is about the literal sign concerning that dragon. We are not going to meditate about that today. முதலாவது இன்றைய தினத்திலே நாம் உபதேசங்களை தியானிப்போம். சமயம் இருந்தால் இந்த கூட்டத்தின் முடிவில் அதை பார்க்கலாம். And first of all we will meditate upon the doctrines. If time permits we will meditate it at the end of the meeting. இப்ப சபை என்கிற ஒரு அடையாளத்துக்கு நாம் கடந்து வருவோம். Let us come into the sign which is the church. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சூரியனை அணிந்த ஸ்திரீ. In Revelation 12th chapter and the first verse we see about the woman who was clothed with the sun. அந்த சூரியன் என்பது பிதாவை, கர்த்தரை, தேவனாகிய கர்த்தரை காட்டுகிறது என்று பார்த்தோம். We saw that sun signifies God, the Lord, the Father and also the Son Jesus. அதாவது பிதாவின் மனதை விளங்கிக் கொண்டு அதன்படி ஜீவிக்க நாம் முதலாவது ஒப்பு கொடுக்கும்போது இந்த சூரியனை நாம் தரித்துக் கொள்கிறோம். First of all, when we offer ourselves to understand the mind of the Father and walk according to this, then we clothe with the sun. பொதுவாக நாம் ஒரு நபருக்கு கடன் கொடுப்போமானால், normally when we will lend to a person, திரும்பி அவர்களால் கொடுக்க முடியுமா என்று பார்த்து கொடுப்போம். we will assess whether this person can repay or not, and then only we lend. சில இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் சிலருக்கு கடனை கொடுத்துவிட்டு திருப்பி தரவில்லை என்பதற்காக கோர்ட்டுக்கு போகிறார்கள், போலீஸுக்கு போகிறார்கள். In certain places, after giving a loan, because the person did not repay, they go to the police and they even go to the court. ஆனா இந்த விஷயத்துல பிதாவின் மனது எப்படி இருக்கிறது? But in this matter, how is the mind of the Father? லூக்கா 6ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே இயேசு சொல்லுகிறார், திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி அல்லது எதிர்பார்த்து ஒரு ஆளுக்கு நீங்கள் கடன் கொடுக்க கூடாது. And I think it is in Luke's Gospel, the 6th chapter, the Lord Jesus said, you should not lend expecting that person will repay back. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாகட்டும். Glory be to the holy name of our God. இதுபோல வேதத்தில் நீங்க சுவிசேஷத்தை கவனமாய் படித்தால் பல இடங்களில பிதாவின் மனதை குறித்து இயேசு வெளிப்படுத்துகிறார். And this way, if you will very carefully read through the Gospels, the Lord Jesus is revealing the mind of the Father there. வாசிப்போம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 33 34. Luke's Gospel 6th chapter 33 and 34. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும்படியாக பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. And if ye do good to them which do good to you, what thank have ye? For sinners also do even the same. And if ye lend to them of whom ye hope to receive, what thank have ye? For sinners also lend to sinners to receive as such again. 35ஆம் வசனத்தை சேர்ந்து வாசியுங்கள். Let us read the 35th verse also. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. But love ye your enemies and do good and lend hoping for nothing again, and your reward shall be great, and ye shall be the children of the highest, for he is kind unto the unthankful and to the evil.
உன்னதமானவருக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். You shall be children of the highest. அந்த உன்னதமான தேவனுக்கு பிள்ளைகளாய் மாற வேண்டுமானால், If you have to become the children of the highest God, நாம் கடன் கொடுக்கும்போது திரும்பி கொடுப்பார்கள் என்று நம்பி எதிர்பார்த்து கடன் கொடுக்க கூடாது. when we lend, we should not lend in a manner expecting that they will repay back. இப்படி பல்வேறு இடங்களிலே சுவிசேஷத்தை நாம் கவனமாய் படிக்கும்போது பிதாவின் மனது நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். And as we read very carefully in all the gospels, the Lord Jesus has clearly told us as to what is the mind of the Father expecting from us. அதே இயேசு பிதாவின் சுபாவத்தை குறித்தும் சொல்லியிருக்கிறார். அதுபோல நீங்களும் மாறுங்கள். And that same Jesus has spoken about the nature of the Father, and be ye also be transformed like that. ஆகவே சூரியனை அணிந்த ஸ்திரியாக தேவன் நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறாரா? Yes, is the Lord transforming us like the woman who is clothed with the sun? ஒருவேளை இந்த சுபாவங்கள் எனக்குள்ளோ உங்களுக்குள்ளோ தற்போது இல்லாவிட்டால், And probably whether in you or me this nature is not found, இந்த சுபாவங்கள் எனக்குள் இல்லையே, எப்போது உண்டாகும் என்று நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் தவிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? and are we praying and sighing in the presence of God, saying, when will this nature come into me? இந்த சுபாவம் நமக்குள்ளே உருவாகும்படியாக வருத்தப்பட்டு ஒரு பிரசவ வேதனையோடு அலறுகிற அனுபவம் இருக்கிறதா? And that this nature might be formed in us, is this experience of travailing in birth and pain to be delivered in us? இரண்டாவதாக அந்த சூரியன் என்பது கிறிஸ்துவை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். Secondly, we saw that this sun signifies Christ. கிறிஸ்துவின் சிந்தை அல்லது கிறிஸ்துவின் மனதை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். We have to put on the mind of Christ. பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. Apostle Paul says, we have the mind of Christ. கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. And let this mind of Christ be in you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அடுத்து கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். Next, we have to be clothed or put on the nature of Christ. இதான் சூரியனை அணிந்து கொள்கிறதான ஒரு அனுபவம். This is the experience of being clothed with the sun. உபதேச ரீதியாக இந்த சூரியனுக்கு வேறு சில அர்த்தங்கள் உண்டு. Doctrinally, there are other meanings also for the sun. நான் அடுத்த விஷயத்துக்கு கடந்து போகிறேன். But I cross on to the next matter. இரண்டாவதாக சந்திரன் மேல் நிற்கிற அனுபவம். And secondly, the experience of standing on the moon. இந்த சந்திரன் மேல் நிற்கிற அனுபவம் என்று சொல்லும்போது, நான் ஒன்றுமில்லை என்கிற அந்த இடத்துக்கு நாம் நம்முடைய ஜீவியத்திலே கடந்து வர வேண்டும். When we speak about standing on the moon, we have to come to a position in our life where we will be able to declare that I am nothing. இந்த உலகத்துல நீங்க நிறைய படித்திருக்கலாம். You might be well educated in this world. ஒரு பெரிய பதவியில இருக்கலாம். You might be in a good position. ஆனால் தேவன் ஒரு மனிதனை நினைவு கூறும்போது அவனை மண்ணென்று நினைவு கூறுகிறார். But when the Lord remembers man, he remembers him as just dust. தேவன் நம்மை குறித்து என்ன நினைவு கூறுகிறாரோ அதே போன்று நாம் நம்மை குறித்து நினைவு கூற வேண்டும். The way the Lord is remembering concerning us, we also should remember ourselves in that same way. நமக்குள்ள எத்தனையோ விசேஷங்கள் இருந்தாலும், even though there might be certain specialities in us, அது உலக பிரகாரமான காரியங்கள்ல விசேஷம் இருக்கலாம். it might be special in the sight of the worldly things, இல்ல ஆவிக்குரிய காரியங்கள்ல விசேஷங்கள் இருக்கலாம். it might be special even in the spiritual things. அது எதுவாக இருந்தாலும், whatever it may be, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. I do not have any connection with this and me. இது என்னுடையது அல்ல. It is not mine. இதற்கு சொந்தக்காரர் தேவன். God is the owner of this. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. நான் பிரகாசத்தை கொடுக்கிறேன். I have given a brightness. அது என்னால் அல்ல. It is not by me. நான் அல்ல. Not I. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. தேவனுடைய கிருபை It is the grace of God. என்கிற இடத்துக்கு நாம் வரும்போது சந்திரன் மேல் இருக்கிற அனுபவத்திலே காணப்படுகிறோம். When we come to this place, we are found in the experience of standing on the moon. அடுத்து சந்திரன் என்று சொல்லும்போது அதுக்கு சாட்சியின் ஒரு
வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. When we speak nextly about the moon, it also reveals a life of testimony. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் சாட்சியுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 1:8 நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் அபிஷேகமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. In Acts 1:8 we read that in this Christian life we are found to be as testimonies, and it is for that reason anointing has been given to us. அந்த சாட்சியானது சாதாரண சாட்சி அல்ல. தமிழ்ல சாட்சிகள் இருக்குது, கிரேக்க பாஷையில இரத்த சாட்சிகளாய் இருப்பீர்கள். And this testimony or witness, as it is written in the local languages, in Greek languages it is written as martyrs. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. 30 நாட்கள் ராஜாவை வணங்க வேண்டும். And for 30 days you have to worship the king. ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்க கூடாது. You should not worship anyone else other than the king. எப்படி இனிமேல் வரக்கூடிய அந்திகிறிஸ்துடைய ஆட்சியிலே அந்திகிறிஸ்துவை வணங்க வேண்டும் என்று நாம் நேற்று கேள்விப்பட்டோமோ, Yesterday how we heard about in the coming reign of the Antichrist, one has to worship the Antichrist. அதுபோல வலு சர்ப்பத்தை வணங்க வேண்டும், ரோபோவை வணங்க வேண்டும் என்று கேள்விப்பட்டோமோ, As we heard that the dragon has to be worshipped and the robo also has to be worshipped. இவையெல்லாம் ஏற்கனவே ஒவ்வொரு சாம்ராஜ்யங்களிலே வெளிப்பட்டது. And all this already has appeared in certain empires. இந்த உலகத்தை மூன்றாவது சாம்ராஜ்யம் ஆளுகை செய்தபோது, பாபிலோன் ஆளுகை செய்தபோது ஒரு பொற்சிலையை நிறுத்தி அதை எல்லோரும் வணங்க வேண்டும். And when the third empire, that is the Babylonian empire, was reigning, a golden image was made and a decree passed saying everyone has to worship that image. அதை வணங்காதவர்களை அக்னி சூளையிலே தூக்கி வீசுவோம். And all those who refuse to worship shall be cast into the fiery furnace. அப்போது இந்த மூன்று வாலிபர்கள் என்ன செய்தார்கள்? At that time, what did the three young men do? கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். And even if the Lord will deliver us, he does not deliver us, we shall not worship this image. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திற்கு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்துக்கு உண்மையாய் இருந்து 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளைக்குள்ளே இறங்கி போனார்கள். In the faith, they were faithful to the truth and the doctrine that they had received, and they entered into this furnace that was heated 7 times. இதான் ஒரு சாட்சியின் ஜீவியமாய் இருக்கிறது. That is the life of testimony. ஜீவித்து காட்டினார்கள். And they had showed living that. அதுபோல நான்காவது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா ஆளுகை செய்தபோது, And similarly, when the fourth empire of the Media and Persia was reigning, அவர்கள் கிட்டத்தட்ட இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்தார்கள். they almost reigned over the whole of the world. இன்றைக்கு 210க்கும் அதிகமான நாடுகள் காணப்படுகிறது. And today there are around 210 countries in the world. ஆனால் அன்றைக்கு மேதியா பெர்சியாவுக்கு கீழே ஆளுகையில காணப்பட்ட அந்த 127 நாடுகள் தான் சில நாடுகள் 2ஆக, சில நாடுகள் 3ஆக, சில நாடுகள் 4ஆக பிரிந்து இப்ப இவ்வளவு நாடுகள் இப்போது காணப்படுகிறது. And but during the time of the Media and Persia empire, the 127 countries that were found today has separated into 2, 3 and 4, and today it is in 210 in number. எஸ்தர் 1:1 வாசிக்கும் போது நம்முடைய இந்தியா உட்பட எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை அந்த சாம்ராஜ்யம் மேதியா பெர்சியா ஆளுகை செய்தது. And as we read in the book of Esther, the first chapter, we find this Media Persia empire, including our country India and up to Ethiopia, they had reigned over 127 countries. அந்த சாம்ராஜ்யம் முழு உலகத்தை ஆளுகை செய்தபோது முழு உலகத்துக்கு அந்த சட்டம் இயற்றப்பட்டது, ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. And when this empire was in reign, this decree was passed on to the whole of the world. In whole of the world, nothing else has to be worshipped except the king. அந்திகிறிஸ்துவுடைய ஆட்சியிலே அவனை வணங்க வேண்டும். In the reign of the Antichrist, he has to be worshipped. இல்லாவிட்டால் அந்த எந்திர மனிதனாகிய ரோபோவின் மூலமாக சித்திரவதை செய்யப்படுவார்கள். And otherwise, by this robo, the mechanical man, they shall be tortured. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அதுபோல தானியேலுடைய நாட்கள்ல அந்த ராஜாவை வணங்காவிட்டால் சிங்கத்தின் கெபிலத்துக்கு போடப்படுவீர்கள். So during the time of Daniel, if one will fail to worship the king, they shall be cast into the den of lions. இப்ப சிங்கத்தின் கெபில போனாலும் பரவாயில்லை. It is all right even if you go into the den of lions. இந்த சட்டம் இயற்றப்பட்டதை அறிந்திருந்தும், Even knowing what the decree made by the serpent, எதிர்ப்புகளுக்கு பயந்து அவன் ஒரு ரகசிய கிறிஸ்தவனாக இல்லை. in fearing to opposition, he was not a secret Christian. அதாவது நம்மில் பலர்
சில வேளையில சில தேவனுடைய பிள்ளைகள் ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். Even among us there are certain children of God found to be as secret Christians. அவர்களைப் போல அந்த நாட்கள்ல அவன் தேவனை அறியாதவனைப் போல அல்லது தேவனை தன்னுடைய ஜெப ஜீவியத்தை அவன் மறைத்து வைக்காமல் ரகசியமாய் வைக்காமல் அவன் வெளிப்படையாக பயமில்லாமல் ஜெபித்தான் 3 வேளை. And he, without hiding his prayer life, is hiding his faith. He prayed without hiding for 3 times a day. சிங்கத்தின் கெபிலே தூக்கி வீசப்பட்டான். He was cast into the den of lions. அப்ப மரணத்தை அவர்கள் பொருட்டாக எடுக்கவில்லை. And so they did not consider death as anything. தங்கள் ஜீவனுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. They did not give importance to their life. ஆனால் அதே வேளையிலே இன்றைக்கு நமக்கு இருக்கிற இயேசுவின் இரத்தம் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. But at the same time the blood of the Lord Jesus that we have today, they did not have that day. இன்றைக்கு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற இந்த அபிஷேகத்தின் அனுபவம் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. The anointing experience that has been poured to us in today, they did not have it on that day. இன்றைக்கு நமக்கு இருக்கிற அப்போஸ்தல உபதேசம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. The apostolic doctrine and the fellowship of the saints that we have today, those days they did not have. அப்படி இருந்தும் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர்களை எதிர்த்து நின்றது மாத்திரமல்ல, in spite of that, not only they withstood those that reigned over the whole of the world, அந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாக்கள் தங்கள் வாயினால் இந்த தேவனை அறிக்கையிடும்படியாக அவர்கள் செய்தார்கள். and they made these kings who were reigning over the whole of the earth to confess with their own mouth. அந்த 3 வாலிபர்களுடைய வைராக்கியத்தை பார்த்து, and seeing the zeal of those 3 young men, நேபுகாத்நேச்சார் விதமாய் சொல்லுகிறான், and Nebuchadnezzar says like this, இவர்களுடைய தேவனே தேவன், their God is God. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேற ஒருவரும் இல்லை என்று அவன் சொந்த வாயினால் அறிக்கையிட்டான். With his own mouth he confessed, saying there is no other God to save like this God. நாம் வேலை செய்கிற இடத்திலே, படிக்கிற காலேஜிலே, ஸ்கூல்லே பக்தி வைராக்கியமாய் இருந்து ஜீவித்து சாட்சியாய் ஜீவிப்பது நிமித்தமாக அவர்களை தேவனுடைய பக்கம் திருப்பக்கூடியவர்களாக மாற வேண்டும். And we in our workplace, in the college and the school where we study, by living a life of zealous Christian life, then we have to gain such people unto the faith. அன்றைக்கு அவர்களுக்கு இல்லாத அபிஷேகத்தின் மேன்மையான அனுபவத்தை தேவன் இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அப்போஸ்தலர் 1:8 நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு இரத்த சாட்சியாக மாற வேண்டும். In as per Acts 1:8, the Lord has given us this anointing that is whereby we are, wherever we are, we have to be as martyrs for him. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த வேளையிலே நமக்குள்ள அந்த அனுபவம் இல்லாவிட்டால், and at this moment where we are hearing these words, this experience might not be found. குறைந்தபட்சம் எத்தனையோ நாட்கள் ஜெபத்திலே நான் கேட்டிருக்கிறேன், குறைந்தபட்சம் அந்த தானியேல் பக்கத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க வைராக்கியத்துக்கு பக்கத்துல, and I've asked and prayed so many times, at least near Daniel or the Shadrach, Meshach and Abednego, near their zeal. அவங்க பக்கத்துல கூட, அவங்க ஜீவியத்து பக்கத்துல கூட நிக்க முடியவில்லையே. We are not able to stand even near their life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அதுபோல நம்முடைய ஜீவியத்துல ஒரு தவிப்பு உண்டாக வேண்டும். அதுக்காக ஜெபிக்க ஒன்று அந்த ஜீவியம் உண்டாயிருக்கணும். அந்த ஜீவியம் இல்லாவிட்டால் அந்த ஜீவியம் இல்லையே என்கிறதான ஏக்கம், தவிப்பு ஜெபத்திலே காணப்பட வேண்டும். One, we should have such a life. If that life is not there, we need to have such a sighing and longing in prayer for such a life. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய ஜீவியம் கூட எனக்குள்ள இல்லையே, நான் எப்படி புதிய எருசலேமாய் சீயோனாய் மாறுவது என்று நாம் ஒவ்வொருவரும் வருத்தப்பட்டு அலற வேண்டிய காலம் கடைசி காலம். And now it is the time which is the last time where we have to travail and cry, saying, "Oh Lord, we do not have the experience of even these Old Testament saints, oh Lord." இரண்டாவது, சந்திரன் என்பது அழகு என்று உன்னத பாட்டிலே வாசிக்கிறோம். அந்த அழகு என்பதற்கு பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று பிரதிஷ்டையாய் இருக்கிறது. And this moon, as per Song of Solomon, means comeliness. One, there are several meaning for this comeliness. One of that is consecration. உன்னத பாட்டிலே வாசிப்போம். Let us read Song of Solomon. சந்திரனை போல் அழகும், சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? Who is she that looketh forth as the morning, fair as the moon, clear as the sun, and terrible as an army with banners? உன்னத பாட்டு 6:10 இதை நாம் பார்க்கிறோம். We see that in Song of Solomon 6:10.
சங்கீதத்திலே நான் வாசிக்கும்போது, and as we read in the book of Psalms, மரத்தியை கேள், உன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள், and you will hearken your ear and you meditate. அப்ப அந்த ஜனத்தையும் தகப்பன் வீட்டையும் மறப்பதுதான் அழகு என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. There it is written to forget the father's house, there is beauty. இது ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியத்தை காட்டுகிறது. This signifies a life of consecration. இந்த பிரதிஷ்டை ஊழியர்களுக்கு என்று ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது, விசுவாசிகளுக்கு என்று ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. In this consecration there is a consecration for the servants of God, there is a consecration for the believers. சியோனை பொறுத்தவரையிலும் அது ஒரு சியோன் என்பது விசுவாசிகளை பார்க்கலும் பிரதிஷ்டையின் பூரணமாய் இருக்கிறது. And when you see Zion, it is the perfection of consecration. ஆகவே தான் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். And so the Lord shines from Zion, which is the perfection of beauty. அது பூரண வடிவு, பூரண அழகு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அழகின் பூரணம் அல்லது பிரதிஷ்டையின் பூரணம். It is written as the perfection of beauty, it is the perfection of beauty, otherwise the perfection of consecration. சியோனின் பிரதிஷ்டையை குறித்து பல்வேறு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And there are many things mentioned about the consecration of Zion. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே சியோனுடைய பிரதிஷ்டையை குறித்து இயேசு பேசுகிறார். And the Lord Jesus in Luke's Gospel, the 14th chapter, speaks about the consecration of Zion. மாத்திரமல்ல, இயேசு மற்றொரு இடத்திலே சியோனின் பிரதிஷ்டையை குறித்து பேசும்போது, When the Lord Jesus in another occasion speaks about the consecration of Zion, அதாவது ஒருவன் தகப்பன் மரித்து விட்டான், போய் அடக்கம் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று கேட்கிறான். one man was asking that his father died and so he wanted to bury him. ஆனால் இயேசு, இரக்கமுள்ள இயேசு, அன்புள்ள இயேசு அவனை தகப்பனுடைய அடக்கத்துக்கு போகும்படியாக அனுமதிக்கவில்லை. But the merciful and loving Jesus do not permit this man to go to the burial of his father. லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே அதை நாம் படிக்கிறோம். We read that in Luke's Gospel, the 9th chapter. 58 முதல் 62 வரை படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். And you read from 58 through the 62nd verse. அப்ப இயேசு சொல்லுகிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். And Jesus said, let the dead bury their dead. ஒரு மரித்த சரீரத்தை அடக்கம் பண்ணுவதை பார்க்கிறோம். And more than burying a dead person, இயேசுடைய பார்வையில எது முக்கியம்? which was more important in the sight of Jesus? அழிந்து போகிற, நரகத்தை நோக்கி போகிற ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் முக்கியம். It was more important to declare to the gospel a perishing soul, a soul that was heading towards hell. ஒரு அடக்காராதனை முக்கியமா? Is a funeral important? இல்ல இப்படிப்பட்ட ஒரு கன்வென்ஷன் கூட்டம் முக்கியமா என்று நீங்கள் இயேசுவிடத்தில் கேட்டு பார்த்தால், If you will ask Jesus whether this convention is important, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதுதான் முக்கியம். and he will say it is important to declare the gospel. லூக்கா 9ஆம் அதிகாரம் 59 60. Luke's Gospel, 9th chapter, 59th and the 60th verse. அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். And he said unto another, follow me. But he said, Lord, suffer me first to go and bury my father. Jesus said unto him, let the dead bury their dead, but go thou and preach the kingdom of God. தொடர்ந்து உள்ள 2 வசனங்கள்ல, ஒருத்தன் நான் ஊழியம் செய்ய வர்றேன், ஆனா வீட்டுல போய் சொல்லிட்டு வர்றேன், அவங்க என்ன அனுப்பட்டும் அல்லது சொல்லிட்டு வர்றேன், இப்படி கேட்கும்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? In the 2 following verses, when one said, I will come to follow thee, but before that I want to go and bid farewell to my household. Now what was the reply of Jesus? கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. No man having put his hand to the plow and looking back is fit for the kingdom of God. இதான் பூரண வடிவுள்ள சியோன். This is the Zion, which is the perfection of சபை beauty. என்பது எருசலேமும் சியோனும் சேர்ந்து சபை. And church is Zion and Jerusalem joined together. ஆனால் அதே வேளை விசுவாசிகளுடைய பிரதிஷ்டைக்கு நாம் கடந்து வருவோமானால், At the same time, when we come regarding the consecration of the believers, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், in Matthew's Gospel, 10th chapter, 37th verse, the Lord Jesus says, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. He that loveth father or mother more than me is not worthy of me, and he that loveth son or daughter more than me is not worthy of me. அப்ப தகப்பனை நீங்க நேசிக்கலாம்,
You may love your father, தாயை நேசிக்கலாம், you may love your mother, மகனை நேசிக்கலாம், you love the son, மகளை நேசிக்கலாம், you can love the daughter, உங்க வேலையை நேசிக்கலாம், you can love your work, உங்க கல்வியை நேசிக்கலாம். you can love your education, ஆனால் but தேவனை விட அதிகமாக இவை எதையுமே சொந்த ஜீவன் உட்பட எதையுமே நேசிக்க கூடாது. more than God, including your own life, you should not love anything more. தேவனா தகப்பனா? Is it father or God? தேவன் தான். It is God. அப்புறம் தான் தகப்பன். Then only is father. தேவனா தாயா? Is it God or mother? தேவனா பிள்ளையா? It is God or child? இது சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம். You may ask whether is this possible? பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தவான்கள் அப்படி ஜீவித்து இருக்கிறார்கள். And the Old Testament, the saints have lived like this. பழைய ஏற்பாட்டிலே அப்படி ஜீவித்து இருக்கிறார்கள். They have lived in the Old Testament like that. பலரை குறித்து நாம் சொல்ல முடியும். We can speak about many like that. ஆபிரகாமை குறித்து, யெப்தாவை குறித்து. We can speak about Abraham, concerning Jephthah. இன்னும் பல இடங்களிலே நாம் பார்க்கும்போது When here we see in many more places. அப்ப ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் சொன்னார், நீ நேற்று தினத்தில் நான் சொன்னபடி உன்னுடைய ஒரே மகனை கொண்டு போய் பலி செலுத்து. And as yesterday it was said, the Lord told Abraham, go and offer your only son as a sacrifice. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் மூன்று காரியங்களை, மூன்று பதங்களை சொல்லுகிறார். In Genesis 22nd chapter and the second verse, the Lord says three phrases. உன் புத்திரனும், your son, ஏகசுதனும், and your only begotten, நேசகுமாரனும், and your loving son. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. These are the words of the Lord. ஆனா அதே கர்த்தர் பலிபீடத்திலே படுக்க வைத்து அவன் வெட்டும்படியாக அந்த தகப்பன் கத்தியை ஓங்கின போது மறுபடியும் பேசுகிறார். ஆதியாகமம் 22:12 In Genesis 22:12, this same Lord, after Abraham had laid his son and was lifting up the knife to cut his son, அங்கே மூன்று பதங்கள் இல்லை. and there are no three phrases there. இரண்டாம் வசனத்துல மூன்று பதங்களை ஆபிரகாமை பார்த்து சொன்னவர், And the Lord who say these three phrases in the second verse, இப்போது மறுபடியும் ஆபிரகாமை பார்த்து பேசுகிறார். அவன் கத்தியை ஓங்கின போது இரண்டு பதங்கள், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். அங்க நேசகுமாரன்ங்கிற வார்த்தையை தேவனே வெட்டிவிட்டார். And the Lord, the one, the only son, has taken and said, just saying two verses, he said, thy son, thine only son. அங்க நேசகுமாரனாக அவன் இருந்த ஒரு காலத்துல இருந்தான், கர்த்தர் பேசும்போது இருந்தான். இப்ப பலி செலுத்த சொன்ன பிற்பாடு எனக்கு தேவன் தான் முக்கியம், தேவன் இல்லாவிட்டால் இந்த செத்து போன சரீரத்திலிருந்து, செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு ஈசாக்கு இல்லை. Once he was a beloved son, but after the Lord had commanded him, he came to a realization where other than this God, can anything come out of this dead body? That was what he was feeling. செத்து போன கர்ப்பத்திலிருந்து, And from the dead womb, செத்து போன கர்ப்பத்திலிருந்தும் செத்து போன சரீரத்திலிருந்தும் தேவன் கொடுத்த அற்புதம் தான் ஈசாக்கு. Isaac was the miracle that was given from the dead body as well as from the dead womb. அதுபோல சபை என்கிற ஸ்திரீ இன்றைக்கு மலட்டுத்தன்மையோடு காணப்படலாம். Similarly, the church, which is the woman, can be found to be barren. ஒரு மலடியாக இருக்கலாம். She might be a barren woman. தனிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஜெயஜீவியம் என்கிற ஆண் பிள்ளை இல்லாமல் ஒரு மலட்டுத்தன்மையோடு காணப்படலாம். And each and every one who is anointed, we may not have a victorious man child and be found barren. கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை ஜெயஜீவியம் இல்லையே, பரிசுத்த ஜீவியம் இல்லையே. And more than 25 years, even now there is no victorious life, no holy life. என்று தவிப்போடு நம்பிக்கை இழந்து நாம் காணப்படலாம். We may be found with this sighing, having lost all hope. நாம் ஒரு இயேசுவை போல மாற முடியுமா, அவருடைய வருகையிலே சேர்த்து கொள்ளப்படக்கூடிய இடத்துக்கு வர முடியுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். You may ask or think that, can I be found in the coming of the Lord? Can I be changed like Jesus? ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஈசாக்கை கொடுத்தவர். And the Lord who gave Isaac in the life of Abraham. அதுபோல ஈசாக்குடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால், Similarly, when you consider the life of Isaac, 40வது வயதிலே அவனுக்கு விவாகம் நடந்தது என்று நினைக்கிறேன். 60வது வயதிலே அவனுக்கு குழந்தை பிறந்தது. I believe he was married when he was 40 and he begot a child when he was 60. அப்ப இந்த 20 வருடம் அந்த ஈசாக்கு என்ன செய்தான்? மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். And now all this 20 years, what did Isaac do? Isaac was praying for his wife who was barren all the years.
ஆபிரகாம் கூட வேறொரு ஸ்திரியை ஆகாரை விவாகம் பண்ணி ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்தார். And Abraham too married another woman called Hagar and brought about Ishmael. ஆனா ஈசாக்கு அப்படியெல்லாம் போகவில்லை. But Isaac did not take that path. ஒருவேளை எழுத்தின்படியாக விவாகமாகி எத்தனையோ வருடங்களாயும் குழந்தை இல்லாமல் இருக்கிறாய். And probably literally even after many years of marriage you are childless. நாகர்கோயில்ல ஒரு சபையில ஒரு சகோதரனுக்காக குழந்தை இல்லை என்று சொல்லி பல நாட்களாக பல பரிசுத்தவான்கள் ஜெபித்தார்கள். சில வீட்டில் ஜெபங்கள் வைத்து ஜெபித்தோம். And in Nagarkoil there was a brother who was childless, and for many years the saints of God were praying for him. 23 வருடங்களுக்கு பிற்பாடு அவருக்கு குழந்தை கிடைத்தது. 23 வருடம். And after 23 years he was blessed with a child. ஆகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அப்படி செய்தார். ஈசாக்குடைய வாழ்க்கையில 20 வருஷம் ஆச்சு. And in the life of Abraham the Lord did like that. It was 20 years in the case of Isaac. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of our God. எந்த விசுவாசி மாமியாரும் தன்னுடைய மருமகளை விவாகமாய் 1 வருஷத்துல 2 வருஷத்துல செக்அப் பண்ணு, அங்க போ, இந்த டெஸ்ட் பண்ணு, அந்த டெஸ்ட் பண்ணுன்னு கட்டாயப்படுத்தவில்லை. And no mother-in-law had any daughter-in-law had forced the daughter-in-law to go and check in 2 years and 3 years. இன்றைக்கு குழந்தை இல்லை என்பதற்காக சில விசுவாசிகளுடைய குடும்பங்களில் விவாகமாய் 1 வருஷம் 2 வருஷத்துல விவாகரத்து வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள். And because there is no birth of a child in a family, even in believers' houses, within 2-3 years they are coming asking for divorce. கவனித்து பாருங்கள், தேவனுடைய பாதம் தேவனே கதி என்று 20 வருடம் வாசிங்க. ஆதியாகமத்துல மலடியாய் இருக்கிற வசனத்துக்கு மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக. And unto the wife who was barren for 20 years at the feet of the Lord. ஈசாக்கு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். Isaac was praying. ஆதியாகமம் 25:21. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். And Isaac entreated the Lord for his wife because she was barren, and the Lord was entreated of him, and Rebekah his wife conceived. அதாவது நாம் எடுத்த இந்த சபை என்கிற சப்ஜெக்ட்ல அந்த கடைசி போர்ஷன் வருத்தப்பட்டு கர்ப்பவதியாக இருந்து பிரசவனை அடைந்து வருத்தப்பட்டு அலறி ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கணும். அதை நான் இப்பயே சொல்லி வரேன். இந்த காரியத்தோடு நான் ஒப்பிட்டு சொல்லி வருகிறேன். And in the last point about the church, we see how the victorious man child has to be brought travailing in birth and pain. That I am narrating, started telling even now. இப்ப எழுத்தின்படியாக உங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And even if you literally do not have children, you have to be praying. டெஸ்ட் எடுப்பதினாலோ ஸ்கேன் எடுப்பதினாலோ எந்த பிரயோஜனம் இல்லை. There is no use of testing or taking scan. ஏனென்றால் நம்முடைய தேவன் செத்துப்போன கர்ப்பத்திலிருந்து, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாக ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். செத்துப்போன கர்ப்பத்திலிருந்து ஒரு ஈசாக்கை கொடுத்தவர். In Romans 4th chapter we find that the womb of Sarah was dead. The Lord who made conception in the dead womb. நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. Our God is not an ordinary God. நீ எந்த அளவுக்கு அவரை விசுவாசிக்கிறாயோ, to what extent you will believe, நீ தேவன் மேல் வைத்திருக்க விசுவாசம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, whatever is the size of the faith that you have upon God, சாத்தியமே இல்லை என்று முழு உலகம் சொன்னாலும் விஞ்ஞானம் சொன்னாலும் அதை உடைத்து சாத்தியப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். Even if the whole world says it is possible or science says it is impossible, the Lord is able to break it, and that is our God. ஆகவே குழந்தை இல்லை என்பதற்காக பிரிந்து போன குடும்பங்கள் ஆவியிலே நான் ஏவப்படுகிறேன். பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாக்கப்படுங்கள். And so I am urged in the spirit, those families that are separated because there is no child, you join together again. பையனுடைய குடும்பமும் பிள்ளையுடைய குடும்பமும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். Oh, the boy's side as well as the bride's side, you become prayerful people. இனி மூன்றாவதாக ராகேல் மலடியாய் இருந்தாள். And thirdly we see that Rachel was barren. அவள் என்ன சொல்லுகிறாள்? What does she say? தன் புருஷனை பார்த்து கேட்கிறாள். She is asking her husband, பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் சாகிறேன். and she says, give me a child, otherwise I die. அதற்கு யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? What did Jacob reply? அவனுக்கு நன்றாக தெரியும். He knows very well. நான் புருஷன், I am a husband, ஆனால் பிள்ளையை கொடுப்பது கர்த்தர். but it is the Lord that gives a child. ஆகவே தான் சங்கீதத்திலே படிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். That is why in the Psalms we read that the children are an inheritance from the Lord. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். And the fruit of the womb is his reward. இந்த வெளிப்படுத்தல் ராகேலுக்கு இல்லை,
And this revelation was not found in Rachel. யாக்கோபுக்கு இருந்தது. Jacob had that. அப்ப யாக்கோபு மனைவியை பார்த்து மனைவி சொல்றா புருஷனை பார்த்து பிள்ளை கொடு இல்லன்னா நான் சாகுறேன். And the wife is telling the husband, give me a child otherwise I die. ஆனா யாக்கோபு சொல்லுகிறான், but Jacob says, நான் தேவனா? am I God? நான் தேவனா? am I God? உனக்கு பிள்ளை கொடுப்பதற்கு நான் தேவனா? am I God to give you a child? இனி ஆவிக்குரிய பிரகாரமாக, now spiritually, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, oh child of God who's anointed, நமக்குள்ள ஒரு மலட்டுத்தன்மை இருக்கலாம். there might be a barrenness in us. 25 வருடங்களாக for 25 years, ஆபிரகாமை போல, like Abraham, ஈசாக்கை போல 20 வருடங்களாக, like Isaac for 20 years, ஜெயஜீவியம் இல்லாமல் இருக்கலாம். without victorious life, பரிசுத்த ஜீவியம் சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். it might be impossible for a holy life. தேவ சித்தத்தை இயேசு செய்து போல செய்வதற்கு நமக்கு மிகவும் கடினமாக தெரியலாம். it might appear very hard to do the will of the Father like Jesus did. தேவனின் பூரணம் நமக்கு அது சாத்தியமே இல்லாதது போல தோன்றலாம். it may appear for the perfection of the love of God impossible to us. பிதாவின் சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவத்தை பெற்றுக்கொள்வது இது நடக்கவே நடக்காது, இது சாத்தியமே இல்லை என்கிற எண்ணத்துக்கு நான் வந்திருக்கலாம். we may come to a place where in order to put on the nature of Christ and the Father, it might be impossible to me. இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக நீ பல வருடங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், இத்தனை வருடமாக ஜெபித்து இதுவரை கிடைக்கவில்லை, இனி சாத்தியமில்லை என்கிற இடத்துக்கு நீ வந்திருக்கலாம். you might be praying for so many years to some particular thing and you come to a position whereby you are saying it is not possible anymore. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, oh but beloved child of God, விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வாயாக. let us renew our faith. இல்லாத காரியத்தை இருப்பதாக நினைத்து, தேவன் கொடுக்காத காரியத்தை கொடுத்ததாக நினைத்து துதித்து 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 விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுங்கள். and thinking, assuming as though it is there when it is not, as though you received when you have not received, praising and praising and praising. let us being strong in faith. அன்றைக்கு மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தது போல, and as Isaac paid for his wife who was barren, அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்குள்ளும் உனக்குள்ளும் உள்ள குறைவுகளை நம்முடைய புருஷனாகிய இயேசு அறிந்திருக்கிறார். and our husband the Lord Jesus knows the shortfall unto us who are anointed in you and in me. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தோல்விகளை பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார். he knows the failures and the weakness that is found in your life and in my life. ஆகவே நம்முடைய பலவீனங்களுக்காக, so for our weaknesses, நமக்குள்ள ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை உருவாகும்படியாக, that a man child victorious will be formed in us. மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கே ஜெபித்திருந்தால், இயேசுவின் மனைவியாய் காணப்படுகிற உனக்காக எனக்காக அவர் ஜெபிக்காமல் இருப்பாரோ? if Isaac had prayed for his barren wife, our husband the Lord Jesus to whom we are the bride, will he not pray for us? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of our God. எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனத்திலே, எபிரேயர் 7:25 அவர் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். in Hebrews 7th chapter 25th verse, he is praying for us. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். Wherefore he is able also to save them to the uttermost that come unto God by him, seeing he ever liveth to make intercession for them. ஆகவே இந்த சூரியனை அணிந்து கொள்ள பிதாவின் சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாவிட்டால் ஆண்டவரே அதை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போமாக. oh so let us ask, if you do not have the putting on of the Son, that is the nature of the Father and nature of Christ, நமக்குள்ள தேவன் அந்த வாஞ்சையை பார்க்க வேண்டும். and the Lord should see the desire in us. புருஷனாகிய இயேசு அந்த வாஞ்சையை பார்க்க வேண்டும். the husband Lord Jesus should see that desire. ஒரு பக்கத்திலே அவர் நம்முடைய மலட்டுத்தன்மைக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். and on one side he is praying for our barrenness. இனி யாக்கோபுடைய வாழ்க்கைக்கு நான் வரும்போது, now when we consider the life of Jacob, ராகேல் சொன்னால் பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன், and Rachel said, give me a child otherwise I die. ஆனா அவன் என்ன சொன்னான்? but what did he reply? நான் தேவனா? am I God? அதுபோல இன்றைக்கு நாம் நம்முடைய இயேசுவினிடத்திலே கேட்கும்போது, so today when we ask unto our Jesus, ஆண்டவரே ஜெயஜீவத்தை தாரும்,
And Lord, give me victorious life. பாவத்தை ஜெயிக்க உதவி செய்யும். Help me to overcome sin. உலகத்தை ஜெயிக்க உதவி செய்யும். Help me to overcome the world. மாம்சத்தை ஜெயிக்க உதவி செய்யும். Help me to overcome the flesh. சுயத்தை ஜெயிக்க உதவி செய்யும். Help me to overcome the self. அந்த பிசாசை ஜெயிக்க உதவி செய்யும். Help me to overcome the devil. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்க உதவி செய்யும் என்று நாம் ஜெபிக்கும்போது, So when we pray for every matter, help me to overcome. யாக்கோபு சொன்னது போல, யாக்கோபு ராகேலிட சொன்னது போல இயேசு சொல்ல மாட்டார் நான் தேவனா என்று கேட்க மாட்டார். ஏனென்றால் அவர்தான் தேவன். Like Jacob had replied unto Rachel, the Lord Jesus will not reply to us whether I am God. That is because He is God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. ஆகவே இப்படிப்பட்ட ஜெபஜீவியத்தினால் கிடைத்த அந்த ஒரு பிள்ளையை ஆபிரகாம் பலி செலுத்த ஒப்பு கொடுத்தான். அதான் பிரதிஷ்டை. And a child which he had got by prayer, this only child, Abraham was to offer that child as sacrifice. That is consecration. புதிய வானத்துக்கு போகக்கூடிய ஆபிரகாமே தேவனா ஈசாக்கா என்கிற கேள்வி வந்தபோது அவன் ஈசாக்கு தான் முக்கியம் என்று இருக்கவில்லை, தேவன் தான் முக்கியம் என்கிற இடத்துக்கு வந்தான். And this Abraham who was go to the new heaven, when the question was raised whether it is God or Isaac, he did not reply it is Isaac, he said it is God. இரண்டாவதாக ஈசாக்கு சொந்த ஜீவனா தேவனா? And secondly, Isaac, whether his own life or God. ஏனென்றால் ஆபிரகாம் ஈசாக்குக்கு சிறு வயதிலிருந்தே தேவனை குறித்து சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறான். That is because Abraham had from his very young age taught and brought him up well. அதை கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமை குறித்து அவன் நீதி நியாயங்களை தன்னுடைய பிள்ளைகள் வீட்டார் அனைவரும் காத்து நடப்பார்கள் என்று கட்டளையிடுவான். And concerning that, the Lord himself is testifying that he will command unto his children to keep judgment and justice. ஆதியாகமம் 18:19. Genesis 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். For I know him that he will command his children and his household after him, and they shall keep the way of the Lord to do justice and judgment, that the Lord may bring upon Abraham that which he had spoken of him. சிறு வயதிலிருந்தே இந்த ஈசாக்கு எப்படி கிடைத்தான், தேவன் எப்படி கொடுத்தார் என்று தேவனுடைய மேன்மைகளை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தபடினாலேதான் சொந்த ஜீவனா தேவனா என்று வந்தபோது அவன் தன்னுடைய ஜீவனை பலிபீடத்தில் வைக்க ஒப்பு கொடுக்க முடிந்தது. And when Abraham right from the young age of Isaac had taught him as to how the Lord had given him, so when the occasion came whether it was his own life or God, Isaac was able to offer his life on the altar. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா வைராக்கியமான விசுவாசிகள் இருப்பார்கள். ஆனா அடுத்த தலைமுறை வரும்போது இப்ப அவங்களுக்கு சபையில விசுவாசின்ற பேர்ல இருப்பாங்க, ஆனா ஒரு வைராக்கியம் இருக்காது, தெய்வ பயம் இருக்காது, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் இருக்காது. When you see certain families that one generation will be very zealous for the Lord, but when it comes to the next generation, they may be in the church as believers, they will not have the fear of God, and neither will they have the zeal for God. உன்னுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்து, தேவனை சொல்லிக் கொடுத்து, வருகையை சொல்லிக் கொடுத்து, பூரணத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும். You have to teach your children concerning the truth, concerning the coming of the Lord, concerning the perfection of the Lord, and bring them up. ஆபிரகாம் அப்படி வளர்த்தான் என்பதற்கு இன்னொரு உதாரணம். And there is another example that Abraham had brought up like that. சீயோனை பற்றி, எருசலேமை பற்றி ஒரே ஒரு முறை ஆபிரகாம் தரிசனத்திலே பார்த்தார். That was only one occasion in which Abraham had seen Zion and Jerusalem in a vision. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. விசுவாசிகளாகிய நீங்கள் சுதந்தரிக்க போகிற எருசலேமையும் ஊழியர்களாகிய நாங்கள் சுதந்தரிக்க போகிற சீயோனையும் ஆபிரகாம் தரிசனத்திலே பார்த்தார். Abraham saw in a vision the Jerusalem that believers you are going to inherit, and Zion with the servants of God we are going to inherit. ஆனால் அது அவருக்கு சொல்லப்பட்டது. தேவன் சொன்னார், இது உனக்கோ உன் பிள்ளையாகிய ஈசாக்குக்கோ உன் பேரப்பிள்ளையாகிய யாக்கோபுக்கோ நீங்க யாரும் அங்க நுழைய முடியாது. The Lord clearly told him, either you or your son Isaac or your grandchild Jacob cannot attain to that place. உங்களுக்கு பரலோகத்துல வேறொரு நகரம் இருக்கிறது, புதிய வானம். And there is another city for you in heaven, that is new heaven reserved for you. இப்படி தங்களுக்கு இல்லை என்று தெரிந்திருந்தும்
And even after knowing that this was not meant for them, சீயோனிலோ எருசலேமிலோ எனக்கு இடமில்லை, என் பிள்ளை ஈசாக்குக்கு இடமில்லை, என் பேரப்பிள்ளை யாக்கோபுக்கு இடமில்லை என்று தெரிந்திருந்தும், and even after knowing that in Zion and Jerusalem I do not have a place, my son do not have a place, neither do my grandchild have a place, அதன் மகிமையை தரிசனத்திலே பார்த்த ஆபிரகாம் அந்த மகிமையை தன் மகனாகிய ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தான், தன்னுடைய பேரப்பிள்ளையாகிய யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தான். This Abraham who saw that glory in a vision, he taught that glory to his son Isaac, he taught that glory to his grandchild Jacob. ஆகவே இந்த பூமியிலே அந்நியன், நான் பரதேசி, எல்லா வசதிகளும் இருந்தும் அவர்கள் வீடு கட்டு குடியிருக்கவில்லை. And that is why even though they had all riches and ability in this world, they did not build big houses and live there. கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு பழைய விசுவாசியை நான் சந்தித்தேன். And in Kanyakumari district I met one believer. ரெண்டு பேரும் பெரிய ஆபீசராக இருந்தவர்கள். And both of them were holding big positions as officers. ஆனா கடைசி காலம் வரைக்கும் வாடகை வீட்டிலே குடியிருந்தார்கள். But till their end they lived in rented houses. சாதாரணமாக சந்தித்து பேசிக் கொண்டிருந்தபோது, ordinarily when we were just conversing, ஏன் சொந்த வீடு ஒன்று வாங்கவில்லை, why did not buy a house of your own? அப்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, the one word that he said, இயேசு வரும்போது நான் விட்டுட்டு போணும், அந்திகிறிஸ்து விட்டுட்டு போணும், என் சம்பாத்தியத்தை என் இரத்தத்தை இயேசு வரும்போது அந்திகிறிஸ்துக்கு அதை நான் விட்டுட்டு போக வேண்டும். And when the Lord Jesus after he comes, I just whatever I earned and toiled for, I have to leave it to Antichrist. பார்த்து அரண்மனையை போன்று பிரம்மாண்டமாக வீட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். And we are looking and are paying attention and building very gorgeous big buildings like palaces. ஆனால் ஆபிரகாமுக்கு எல்லா வசதி இருந்தது. ஆதியாகமத்திலே படிக்கிறோம், அவன் சீமானாய் இருந்தார். And in Genesis we read that Abraham was a very rich man, he had every facility. ஆனால் ஒரு தரிசனம், சீயோனை பற்றிய தரிசனம், எருசலேமை பற்றிய தரிசனம், but as a vision concerning Zion, a vision concerning Jerusalem. தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, குறைந்தபட்சம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறீர்களா? The vision that God has given us, minimum are we teaching our children and bringing them up? வாசிப்போம். எபிரேயர் 10 அதிகாரம் 9-10 வசனங்கள். Hebrews 10. எபிரேயர் 11 அதிகாரம் 9-10 வசனங்கள். Hebrews 11th chapter, the 9th and the 10th verse. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். By faith he sojourned in the land of promise, as in a strange country, dwelling in tabernacles with Isaac and Jacob the heirs with him of the same promise. For he looked for a city which had foundations, whose builder and maker is God. எபிரேயர் 11:16 கடைசி அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தமணினாரே. In Hebrews 11:16, the second part we read, for he had prepared for them a city. அதாவது புதிய வானம், அது that is new heaven. இந்த புதிய எருசலேம் சீயோனிலே இவர்கள் மூன்று பேருக்குமே இடமில்லை. And for all the three there was no place for them in Jerusalem and Zion. ஆனால் அந்த மகிமையை பார்த்தபோது இந்த உலகத்துல ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, ஒரு தியாக வாழ்க்கையை இவன் தான் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தன் மகனையும் பயிற்சித்தான் கூடாரங்களில் வாழும்படியாக, தன்னுடைய பேரப்பிள்ளையும் பயிற்சித்தான் கூடாரங்களில் வாழும்படியாக. And so seeing that vision, he had lived and taught his son as well as his grandchild and made them to live in tents. இத்தனை வருடமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறேன், எனக்கு ஆண்டவர் சொந்த வீடு கூட கொடுக்கவில்லையே என்கிற கேள்வியோடு சில பிள்ளைகள், எங்க தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே என்கிற கேள்வியோடு யாராயிலும் இங்கே வந்திருந்தால், and if there is anyone who is in attendance here, maybe children, and for their parents they are saying we do not have to have a house to live on our own, அதுக்கு ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய நோக்கம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். you have to understand that that is the purpose of God. God has a purpose. ஆகவே இன்றைக்கு பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? So how do we bring up our children today? இங்கே அவன் சொல்லிக் கொடுத்து வளர்த்தான். Here he taught them and brought them up. ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். They lived a life of consecration. இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாதவர்கள் போல வாழ்ந்தார்கள். Even though they possessed all things in this world, they lived as though they had nothing. அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த உலகத்துக்கு நான் அந்நியன் பரதேசி என்று அறிக்கையிட்டு மூல பாஷையில பிச்சைக்காரன்
And that same chapter and the 13th verse, he kept on confessing, I am a stranger, a pilgrim and pilgrim. In the original tongue it says, I am a beggar, I am a beggar. இந்த உலகத்துல ஒன்று எனக்கு இல்ல. That is, I don't have anything in this world. எல்லாம் நித்தியத்துல. Everything in eternity. எல்லாம் என் தேவனோடு. Everything with my God. என்னுடைய தேவன் இருக்கக்கூடிய இடத்திலே. In the place where my God is. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அந்த தரிசனத்தோடு வாழக்கூடிய ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை நாம் நம்முடைய ஜீவியத்திலே வரும்போது அதை பெற்றுக்கொள்ளும் போது சந்திரன் மேல் நிற்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். And when we receive that life of vision with that consecration in our life, then we are also standing upon the moon. ஊழியர்கள் தங்களுடைய பிரதிஷ்டையிலும் விசுவாசிகள் தங்களுடைய பிரதிஷ்டையிலும் ஒருவேளை இருக்கிறோமா என்பதை பார்ப்போம். இப்போது இல்லாவிட்டால் இன்று முதல் அதுக்காக வருத்தப்பட்டு அலறுவோம் ஒரு பிரசவ வேதனையோடு. And let us examine the servants of God and as well as the believers whether we are in this consecration. Probably if we are not in this consecration, let us travail and let us be in pain to give birth. இனி சந்திரனை குறித்து பல காரியங்கள் இருந்தாலும் நான் இதோடு முடிக்கிறேன். Even though there are many more things about the moon, I close with that. சந்திரன் என்பது உறுதியை காட்டுகிறது. நாம் அறிந்த சத்தியத்திலே உபதேசத்திலே உறுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And moon also signifies firmness. In the known truth and doctrine, we have to stand firm. விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். We have to be firm in faith. அறிந்த சத்தியத்திலே அதான் நான் சொன்னேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க அறிந்த சத்தியத்திலே. And as I said, Shadrach, Meshach and Abednego, in the truth that they had known, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திலே உறுதியாய் இருந்தார்கள். they were very firm in the truth that they had known and given to them. அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்திலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும், விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். That is why in the truth that has been given to us, we have to be firm. We have to be firm in faith. இந்த உறுதி தன்மை நமக்குள்ள இல்லாவிட்டால் சந்திரன் மேல் நிற்கிற அனுபவத்தை நாம் இழந்திருக்கிறோம். If this firmness is not found in us, then we have lost standing upon the moon. பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள் அல்லது மரணத்துக்கு எதுவான வியாதிகள் வரும்போது தெய்வீக சத்தியத்திலே அந்த விசுவாசத்திலே தேவன் மேல் உள்ள விசுவாசத்திலே உறுதியாய் நிற்க முடியாமல் போகவில்லையா? And when there are problems, troubles and tribulations and suffering that we face, or in occasions where we are faced by some from diseases whereby we are affected, are we not able to stand in divine healing? கர்த்தருடைய பரிசுத்த விசுவாசத்தில் உறுதியாய் இல்லாமல் போனோம். And we were not firm in faith. ஆகவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்காக கடந்த கால வாழ்க்கையிலே நமக்கு வந்த தோல்விகளுக்காக இப்போது மனஸ்தாபப்படுவோம். And so the failures that had come in our life, in our past life, let us repent for that. ஆண்டவரே, நான் உறுதி இல்லாத சந்தர்ப்பங்களுக்கு, என் வாழ்க்கையில் வந்த உறுதி இல்லாமல் நான் போன அனுபவங்களுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். Lord, I repent for the occasions in which I failed to be stand firm, O Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அதுபோல சத்தியத்தை அறிவிக்கிற விஷயத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். And so in the matter of declaring the truth, we have to be firm. ஒரு முறை பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் கணம் பொருந்தின பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் குன்னூர் சென்றுக்கு வந்தபோது, one time the honorable pastor C.K. Lazarus came to Kunnur. அவரோட கார்ல பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தோம். And we were traveling in a car. அப்போது அவர் சொன்னார், then he said, யோவான் ஸ்நானன் சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தது நிமித்தமாக அவருடைய தலை போனது. And because John the Baptist preached the truth as a truth, he lost his head. தலை போகுதுங்கிறதுக்காக இல்ல ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, இல்ல ஒரு சென்டரை விட்டு ஒரு சென்டர் தூக்கி தண்ணிலா காட்டுக்கு அடிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக எதிர்ப்புகள் வரும். சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கும் போது சபையிலே சிலர் எழும்புவார்கள். And when the truth is announced as truth in the church, there will be people who will be raising against even in the church. So for the sake of transfer from one place to another or transfer from one center to another, கனம் புரிந்தின பாஸ்டர் லாசரஸ் தலைமை பாஸ்டர்களுடைய வார்த்தை என்னவென்றால், and the honorable chief pastor Lazarus' words was, அந்த தலை போனது ஊழியத்துக்கு தோல்வி அல்ல, அது அவருடைய ஊழியத்தின் தோல்வி அல்ல. and he said he losing his head was not a loss, a failure to the ministry. சிலர் சொல்லுவார்கள், ஞானமா நடந்து கொள்ளுங்க, புத்தியா நடந்து கொள்ளுங்க, கிடைச்ச ஸ்தானத்தை பத்திரமா பாத்துக்கங்க. And some will advise saying, walk wisely, walk prudently, preserve the position that you have gotten. அதுபோல அங்க யோவான் ஸ்நானன் ஞானமா நடந்து கொள்ள சத்தியத்தை சத்தியமாய் அறிவித்தார். And that way John the Baptist did not behave wisely there. He declared the truth as the truth. தலை போனது. He lost his head. இங்க கவனமாய் கவனிங்க. Listen carefully here. அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு மரணம் நடந்தபோது, so when there was a death to a servant of God, அது ஒரு கொலைதான். it was அது ஒரு கொலை பண்ற அனுபவம். It was the experience of a murder.
அதுல பாருங்க இயேசு இந்த பூமியில உயிரோடு தான் இருந்தார். And at that time Jesus was alive on the earth. அதுல போய் இயேசு தலையிட போகல. Jesus did not go to intervene in that. கவனமா கவனிங்க. Listen carefully. அவரவருக்கு நியமிக்கப்பட்ட பாதையில அவரவர் போய் தான் ஆகணும். And everyone has to go in the path where they have to go. ஒருவரை கர்த்தர் நடத்துகிற பாதையில நீங்கள் ஒருவராகவோ இல்ல ஒரு குழுவாகவோ போய் அவங்கள காப்பாத்த போறதா நினைச்சு தலையிட போக கூடாது. And in the context of going and saving one person, as you individually of a group, do not go and intervene in their path. இயேசுவை விட பெரிய ஆள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. And there was no one bigger than Jesus on the earth. அப்ப யோவான் ஸ்நானனுக்கு கொலை செய்யப்பட்ட போது, அவர் இரத்த சாட்சியாய் மரித்த போது, இயேசு இந்த உலகத்துல உயிரோடு இருந்தும் அந்த விஷயத்துல அவர் தலையிட போகவில்லை. ஏனென்றால் அது தேவன் அவரை நடத்துகிற பாதை என்று எடுத்துக்கொண்டார். When John the Baptist was assassinated, when he was killed, the Lord Jesus did not go to intervene there because he knew that was the path assigned by God the Father to John the Baptist. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அடுத்தபடியாக இயேசு நினைத்திருந்தால் மரித்தோரை எழுப்பக்கூடிய அந்த வரம் அவருக்கு இருந்தது. லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, அதுபோல இந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒட்ட வைத்திருக்கலாம். And probably if Jesus would have decided the way he raised up Lazarus from the dead, he could have stuck the head of John the Baptist to his body. இயேசுக்கு அந்த வெளிப்படுத்தல் இருந்தது. Jesus had that revelation. ஆகவே ஒருவரை தேவன் நடத்துகிற பிதா நடத்துகிற பாதையிலே அவர் போய் தலையிட போகவில்லை. And so he did not go and intervene in the path of the person who was led by the path by the Father. கடைசி காலத்திலே இங்கே அப்படி நடக்கிறது, அங்கே அப்படி நடக்கிறது, நான் அதை கேட்க போகிறேன், நான் அதை விசாரிக்க போகிறேன். In the last time it is happening here like that, it is happening there like that, I am going to inquire that. பரிசுத்தவான்களிடத்திலே போய் பேசும்படியாக சில ஆவிகள் புகுந்து விசுவாசிகளை எழுப்புகிறது. And there are spirits that are entering inside some believers and it is raising them up like that. எச்சரிக்கையாக இருப்போமாக. Let us be warned of this. அப்ப பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்லி வந்தது என்னவென்றால், So what was Pastor Lazarus saying? ஆசரிப்பு கூடாரத்தின் பலகைகள் நிமிர்ந்து நிற்கிற பலகைகளாக இருக்க வேண்டும். The boards of the tabernacle should stand straight. நீ ஒரு தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற வேண்டுமானால் விசுவாசிகளை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யக்கூடாது. And if you have to become a habitation of God, you should not be pleasing the believers. இப்ப நான் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது உங்களை பார்த்து பண்ணக்கூடாது. And when I am preaching, I should not look at you to preach. யாரை பார்த்து பிரசங்கம் பண்ணணும்? To whom I have to look and preach? தேவனை பார்த்து பிரசங்கம் பண்ணணும். I have to preach looking unto God. கலாத்தியர் 1:10 பவுல் அப்படி சொல்லுகிறார். And Apostle Paul says so in Galatians 1:10. நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? And am I seeking man or God? Whom I am preaching unto? நான் யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? And whom do I seek to please? சில வேளை பிரசங்கம் பண்ணும்போதே தெரியும் இந்த விசுவாசி காயப்படுகிறார், அந்த விசுவாசி காயப்படுகிறார். பிரசங்கம் பண்ணும்போதே தெரியும். And even in certain occasion when we are preaching, we know that this particular believer is being wounded, that particular believer is being wounded. சில வேளை அவர் விரோதமாய் மாறுவார் என்று தெரியும். And we can also know that they may even raise against us. அதனிமித்தமாக ஊழியத்துல பல அழிவுகள் பின் விளைவுகள் தலகுனிய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் என்று தெரியும். We all know that there might be reactions and there might be bowing down of the head. We know that. ஆனா நாம் எதற்கு வந்தோம்? But for why we came? அடையாறுல நாங்க ட்ரெய்னிங்ல இருக்க நாட்கள்ல கணம் பொருந்தின பாஸ்டர் முத்து என்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். When we were in training in Adyar, there was a honorable pastor by name Muthu. கொஞ்ச நாட்கள் அவரை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். And I was taking care of him for some. அடிக்கடி 40 நாள் உபவாசம் போடுவார். And every now and then he will fast. பெரும்பான்மையாக இரவு ஸ்தோத்திர ஜெபம் எடுப்பார். And normally he will take the night praising. அப்ப அடிக்கடி சொல்லுவார். Frequently he will say, ஊழியக்காரங்க வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்கால போய் படிக்கூடாதுன்னு சொல்லுவார். And the servants of God leaving the work that they have come, they should not go be holding the pillars in that pandal. அது ஒரு கதை, அதை நான் சொல்ல விரும்பல, சமயம் இல்ல. It is a story, I do not have time to narrate that. நாம் வந்த நோக்கம் தேவனோடு அவருடைய சிங்காசனத்தில் அவரை போல மாறி இருப்பதற்காக, இந்த பூமியில உயர்த்தப்படுவதற்கு அல்ல. And the purpose that we came, that Jesus is seated on the throne, that we be transformed and be taken to that throne, not to be in this world. ஒருவேளை தேவ சித்தத்தின்படி ஏதாவது வந்தால் வரட்டும். And if according to the will of God something may happen, let it happen. தானியேல் ஒரு பெரிய பதவி
Daniel had a big position. பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே கிட்டத்தட்ட முழு உலகத்திலும் மூன்றாவது ஸ்தானம் தேடி வந்தது. In the Babylonian empire, almost the third position for the whole of the world came seeking after him. தானியேல் என்ன சொன்னா? But what was reply of Daniel? வேறொருத்தனுக்கு கொடும். And you give it to someone else. அது எனக்கு தேவையில்லை. I don't want it. ஆனால் பிற்பாடு கர்த்தருடைய சித்தத்தின்படி அவன் உயர்த்தப்பட்டான். But later on, according to the will of God, he was promoted. தனிப்பட்ட விதத்துல அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல. Individually, personally, he did not have a liking to that. இப்போ நான் இதுக்கு சொல்ல வரேன்னா இனி அடுத்து இருக்குது, நான் இதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேங்கிறது இப்ப பிற்பாடு உங்களுக்கு புரியும். And why I am trying to narrate all this, you will understand later. முதல்ல கலாத்தியர் 1:10 வாசிங்க. நம்ம கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். And let us read Galatians 1:10. We have to be the minister of Christ. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. For do I now persuade men, O God, or do I seek to please men? For if I yet pleased men, I should not be the servant of Christ. அப்ப இது உறுதிக்காக சொல்ல வரேன். கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும் போது, சத்தியத்தின்படி சில வேளை சபையை நடத்தும் போது கொந்தளிப்பு உண்டாகும், எதிர்ப்புகள் வரும். And so for the firmness I am saying this, as a servant of Christ, when we preach the truth of the truth, there might be an uproar, there might be problems that we may have to face. ஆனால் உறுதியாய் இருக்க வேண்டும். But we have to be firm. தடுமாறக்கூடாது. We should not stumble. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. மனுஷரை பிரியப்படுத்தி ஒரு ஊழியத்தை செய்தால், if you do a ministry pleasing men, அவன் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் கிடையாது, அந்த மனுஷனுக்கு ஊழியக்காரன். he is not the servant of Christ, he is the servant of that man. இந்துக்கள்ல சொல்லுவாங்க, இவங்க என் ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்க. In the Hindus they say he is our family doctor. அதுபோல வேதத்துல நாம் ராஜாக்களின் நியாயாதிபதிகளின் புத்தகத்துல படிக்கும்போது ஒருத்தன் சொல்றான், என் ஃபேமிலிக்கு ஊழியக்காரனாரு. And as we read in the book of Judges, one person is saying, be a servant to my family. என் ஃபேமிலிக்கு ஊழியக்காரனாரு. Be a servant of God to my family. என் ஃபேமிலிக்கு நீ ஆசாரியனாயிரு. You be a priest for my family. கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள், the servant of Christ. எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் கடைசி காலத்துல சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கும் போது சில பிடிக்காது. And some will not like in the last time when we preach the truth as the truth. பிரசங்கம் சத்தியத்தை அறிவித்த போது அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? ரோம சாம்ராஜ்யம் கட்டி போட்டது, பிரசங்கம் பண்ணாத. And the Roman kingdom, the Roman reign stopped the apostles in the first century against preaching, don't preach the truth. தூக்கி ஜெயில்ல போட்டார்கள். They cast them into jail. அடித்தார்கள். They beat them. அவமானப்படுத்தினார்கள். They put them to shame. பிரசங்கமே பண்ண கூடாமல் தடை போட்டாங்க. And they put a decree that they should not preach at all. அதான் அந்திகிறிஸ்துவின் ஆவி. And that is the spirit of Antichrist. அது யாருக்குள்ளேயும் வரலாம். It can come into anyone. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அப்ப இங்கே நாம் பார்க்கும்போது அடுத்து 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். And here when we see the crown with 12 stars. 12 நட்சத்திரங்கள் பதிக்கப்பட்ட வாசிப்போம். வெளிப்படுத்தல் 12:1. Let us read Revelation 12:1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. ஆகவே சந்திரனை போல உறுதியாய் இருக்கிற அனுபவத்தை நாம் இழந்திருந்தால் மனஸ்தாபப்படுவோம். So if we had lost being firm like the moon, let us repent for that. ஒரு பிரசவ வேதனையோடு வருத்தப்பட்டு அலறுவோம் சத்தியத்துக்காக. And for the truth, travailing in birth, let us pained to be delivered. உமக்காக And for உறுதியாய் இருக்க உதவி செய்யும். Lord, help me to be firm. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், whatever be the resistance, உறுதியாய் உமக்காக இருக்க உதவி செய்யும். enable me that I will stand firm for thee, Lord. ஆகவே தான் உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். And that is why the one who has determined to hold firm on thee. நாம் தேவனை பேருக்காக தேடுகிறோமா? And are we for name's sake seeking the Lord? அதான் சிங்கத்தின் கவில போட்டாலும் பரவாயில்லைன்னு உறுதியா நின்னான். He stood firmly even in spite of being cast into the den of lions. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சுழலுக்கு வீசிரியா வீசு, உறுதியா நின்றான். And if you are going to cast us into the furnace that is heated 7 times, you can cast us, we will stand firm. நாபோத் என்கிற மனிதனை 1 ராஜாக்கள் 21 அதிகாரத்திலே படிக்கிறோம். உறுதியாய் நின்றான். என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. In 1 Kings 21st chapter we read about a man called Naboth who stood very firm.
பிதாக்களின் சுதந்திரத்துக்காக இரத்த சாட்சியாய் மரித்த நாபோத், and Naboth who died as a martyr for the inheritance of the father. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய சுதந்திரம் எங்கே? As spiritually, where is our inheritance? கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைய கர்த்தர் கிருபை நமக்கு செய்திருக்கிறார். In Colossians 1st chapter, the Lord has given us grace that we may be partakers of the saints in the light. இந்த பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தை விற்று போடாதே. Don't sell away the inheritance of the saints of God. இந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசாதே. Don't speak against the saints of God. இந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதே. Don't work against the saints of God. லோத்துடைய வீட்டுக்கு 2 தூதர்கள் வந்தார்கள். And there were 2 angels who came to the house of Lot. அப்போது பாருங்க 4 திசையிலிருந்து போராட்டம். And at that time there was a struggle, strife from 4 directions. அந்த மனிதரை வெளியே அனுப்பு. Send that men outside. கற்பனை செய்து பாருங்க. Just imagine. சிறியோர் முதல் கிழவர் வரைக்கும் 4 திசையிலிருந்து வந்து வீட்டு கதவை போட்டு உடைக்கிறாங்க. Right from the young to the very old on the 4 directions they are coming and pounding upon the door. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. வெளியே அனுப்பு. Send them out. அப்போது லோத் என்ன சொல்லுகிறான்? What was Lot's reply? இதோ எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். Lo, I have 2 daughters. இந்த பெரிய கூட்டத்துக்கு முன்பாக அவர்களை கொண்டு வந்து விடுகிறேன். And I will go and leave them before this great crowd. என் பிள்ளைக்கு என்ன வேணா செய்யுங்க, எனக்கு என்ன வேணா செய்யுங்க, ஆனா என் கூரையின் கீழ் வந்த இந்த மனிதருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். And you do anything to me, you do anything to my children, but do not do anything to this men that have come in my refuge. கொஞ்ச காலம் 1 வருஷமோ 2 வருஷமோ ஏதோ 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் மாறி மாறி உங்கள் சபைக்கு வரப்போகிறார்கள். And for a few while 1 or 2 years these 5 types of officers are coming one after the other. தேவ சித்தத்தின் நிமித்தமாக உங்களை நடத்த போகிறார்கள். According to the will of God, because of the will of God they are going to lead you. தனிப்பட்ட உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சொத்து பிரச்சனை கிடையாது. Personally there is no problem between you and them, there is no problem of dispute of property. ஆகவே என் கூரையின் கீழ், என் சபையின் கீழ் ஊழியக்காரங்க மாறி மாறி போயிடுவாங்க, நீங்க அந்த சபையில இருப்பீங்க, அது உங்க கூரையின் கீழ். And so under the roof that the servants of God will come and be transferred, you are under that roof in that church. ஒரு விதத்துல இது தேவனுடைய வீடுதான். One side it is the house of God. ஊழியக்காரங்களுக்கு அது ஒரு சொந்தம் தான். The servants of God is your own. ஆனா அதே வேளையில டிரான்ஸ்ஃபர் வரும்போது அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போய் விடுகிறார்கள். At the same time when there is transfer they go from one place to another. அப்ப நமக்கு லோத்துக்கு இருந்த அந்த உறுதியை பாருங்கள். And look at the firmness that was in Lot. என் பிள்ளைகளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை. Whatever happens to me, whatever happens to my children. என் கூரையின் கீழ் வந்தவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். Do nothing to those men who have come under my roof. அந்த உறுதி, அந்த சந்திரன் மேல் இருக்கிற அனுபவம் உனக்கு உண்டோ? And that firmness, this experience of standing on the moon, do you possess it? இல்ல இதே சத்தியத்தில் இருந்து, இதே உபதேசத்தில் இருந்து, இதிலே பிறந்து, இதிலே வளர்ந்து இதற்கு விரோதமாய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமா? Or otherwise being born in the truth, growing in the truth, knowing the doctrines, are we speaking against this? இனி 12 நட்சத்திரம் உள்ள அந்த வாசிப்போம். 12 நட்சத்திரம் உள்ள ஒரு கிரீடம் ஒரு தலையின் மேல் காணப்பட்டது. And now this crown of 12 stars, let us read, was found on our head. இது எதை காட்டுகிறது? What does that signify? இது ஒரு அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல உபதேசத்தை காட்டுகிறது. And this shows the apostolic ministry, the apostolic doctrine. இது அப்போஸ்தல நடத்திப்பை காட்டுகிறது. It shows apostolic leading. கிரீடம் என்று சொல்லும்போது ஒரு ஆளுகையை காட்டுகிறது. When we speak of the crown, it signifies a reign. சபை பரிசுத்தவான்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. And the church is under the dominion of the saints of God. ஆகவே தான் 2 பேதுருல இந்த கர்த்தத்துவம் நடத்திப்புக்கு கவர்மெண்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And that is why in 2 Peter this leading, the word government has been used there. உலகத்துல எத்தனை கவர்மெண்ட் நம்ம பார்க்கிறோம். We see many governments in the world. அரபு நாடுகள்ல சட்டத்தை மீறினால் சில வேளை தூக்கு தண்டனை, சில வேளை கல்லெறிந்து கொல்லுவாங்க. In Arab countries, if you will transgress the law, there will be hanging by death. Sometimes they even stoned to death. 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே In 2 Peter 2nd 10ஆம் chapter, வசனம், the 10th verse. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். But chiefly them that walk after the flesh in the lust of uncleanness and despise government. கவர்மெண்ட் என்று நாம் படிக்கிறோம். And we read about the government. இது பரிசுத்தவான்களுடைய அரசாங்கம். And this is the government of the saints of God. கிரீடம் தலையின் மேல் இருக்கிறதா அல்லது பாதத்துக்கு கீழே போட்டு மிதிக்கிறோமா? Is the crown on the head, or we are trotting under our feet this crown? மேகத்துக்கு கீழாக இருந்தால் தான் நாம் தேவனுடைய பிள்ளை, மேகத்துக்கு மேலாக ஏறிவிட்டால்
நடத்திப்பை மீறி நம்ம ஒரு சொந்த வழி நான் சொல்றதை நடத்திப்பாங்க கேட்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீ வந்து விட்டால் லூசிபருடைய ஆவி உன்னை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறது. And you have to be under the cloud, then only you are the child of God. But if you are going above the cloud and assume that the servants of God have to listen to me, then it means you are being tormented by the spirit of Lucifer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அப்ப இது ஒரு அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல ஊழியம். அப்ப ஆளுகை, அவர்கள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும், நாம் நம்மை அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். So this is the apostolic ministry and apostolic doctrine. They have a dominion. We have to subject ourselves under their leading. இதான் தேவ சித்தம். 2 கொரிந்தியர் 8:5 இது தேவ சித்தம் என்று படிக்கிறோம். In 2 Corinthians 8:5 we read that this is the will of God. தேவனுடைய சித்தத்தினாலே முதலாவது கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். And according to the word of God, the will of God, first of all unto the Lord, and afterwards they subjected themselves. ஒருவேளை இப்படி அடிமையாய் ஒப்பு கொடுக்கிற அனுபவம் எனக்குள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக நாம் மனஸ்தாபப்பட வேண்டும், வருத்தப்பட்டு அலற வேண்டும். நடத்திக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். Probably this experience of submission to the leading might not be in you, might not be in us, but for that sake, with a desire, we have to travail in birth and be in pain to be delivered for that experience. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. இப்ப பாருங்க, 12 நட்சத்திரமுள்ள கிரீடத்தை இந்த தலையிலே திரித்துவ தேவன் நம்முடைய தலையிலே சூட்டும்படியாக இந்த பூமியில உயிரோடு இருக்கும்போது சூட்டும்படியான வேலையை செய்து கொண்டிருப்பார். One, the Lord will be doing the work even as we are alive on this earth to crown us with the crown of 12 stars. ஒருவேளை தேவன் அந்த வேலையை செய்யாவிட்டா சர்ப்பம் மௌனமா இருக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? நம்மை ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக மாற்றிக் கொண்டிருப்பான். And probably if the Lord is not doing that work, the serpent on his side will not be silent. He will be transforming us to people who are sensual. ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டுமானால், கர்த்தருடைய பிள்ளையே, நீ இருக்கிற இடத்திலே ஒரு அடையாளம். பெரம்பூர்ல இருந்தாலும் சரி, எந்த சபையில இருந்தாலும் சரி, வில்லிவாக்கத்துல இருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துல ஒரு அடையாளம். And oh child of God, in one word it is to be said, in the place where we are, whether you are in Villivakam or Adiyar or any place, you are a sign there. தேவன் உன்னை ஒரு அடையாளமாய் தன்னுடைய மனதில் உள்ள திட்டத்தின்படி மாற்றிக் கொண்டிருக்கிறாரா? Is the Lord according to the plan in his mind making you as a sign? இல்ல அதே சபையில சர்ப்பம் தன்னுடைய மனதில் உள்ளபடி உன்னை ஒரு அடையாளமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறானா? Or in that same church, the serpent according to his mind making you a sign there? கவனிங்க, அவன் என்னையும் பயன்படுத்தலாம், உங்களையும் பயன்படுத்தலாம். Listen, he can use me, he can use you. யூதாசை பயன்படுத்தி இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் தான். இயேசு தெரிந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் தான் யூதாசை பயன்படுத்தினானே. And Judas was a man who was chosen as a disciple of the Lord Jesus himself. He was able to use this Judas. யூதாசை பயன்படுத்தினான். He used Judas. எனக்குள்ளும் வரலாம், He can come in me, உங்களுக்குள்ளும் வரலாம். he can come in you. கவனித்து பாருங்கள், இப்போது ஆராய்ந்து பாருங்கள். Oh, let us examine and search now. யூதா 19ஆம் வசனத்திலே In Jude, the 19th verse, முதலாவது பிரிந்து போறவர்களை குறித்து பார்த்தோம். first of all we read about those that separate themselves. ஒருவேளை நீங்க பிரிந்து போறவங்களா இல்லாம இருக்கலாம், And probably you are not people who separate yourself. ஆனா ஜென்ம சுபாவத்தாரா இருக்கிறீங்களா? But are you sensual? ஜென்ம சுபாவம் என்றால் 2 முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன். When you say sensual, I speak 2 important things. ஒரு எனக்குள்ள ஜென்ம சுபாவம் இருந்தால் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. If this sensual nature is found in me, I can never accept the spiritual things of God. ஜென்ம சுபாவம் உள்ளவன், The one who has sensual nature, தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். 1 கொரிந்தியர் 2:14. 1 Corinthians 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். But the natural man receiveth not the things of the Spirit of God, for they are foolishness unto him, neither can he know them, because they are spiritually discerned. இனி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள்ல சில சுபாவங்களை சொல்லிவிட்டு அந்த சுபாவங்கள் ஜென்ம சுபாவம், In James, அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. in James 2nd chapter, the 14th and the 15th verse, when certain nature have been mentioned, he refers to it at sensual and devilish. இப்ப நாம் ஒரே வார்த்தையில விளங்கிக் கொள்வோம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாக
பிசாசு நம்மை மாற்றிக் கொண்டிருந்தால், ஏற்கனவே நம்ம ஜென்ம சுபாவத்தில் தான் இருக்கிறோம், ஆனா இன்னும் நம்மை ஜென்ம சுபாவமுள்ளவனாக அவன் மாற்றும் போது ஏற்கனவே இருந்த சுபாவத்தை பார்க்கிற சிலர் பாத்தீங்கன்னா இன்னும் மோசமான சுபாவத்துக்கு போவார்கள். And we already are natural, but if the devil is making us more sensual, you can notice in some people they will go from worse character to worse nature. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அப்படிதான் கோபமுள்ள ஒரு மனிதனை உலகத்துல ஒரு கொலைகாரனாக பிசாசு மாற்றி விடுகிறான். And now an angry man is converted by the devil as a murderer. சாதாரண இச்சை உள்ள ஒரு மனிதனை வேறு பெரிய பாவங்களை செய்ய முடியாத அந்த பிசாசு வழி நடத்துகிறான். A man who has ordinary lust, the devil makes him to commit very gruesome errors, gruesome sins. இப்ப நம்ம சபைக்கு வருவோம். சபையில பிசாசு நம்மை ஜென்ம சுபாவம் உள்ளவர்களாக மாற்றி ஒரு அடையாளமாக மாற்றி வைத்திருக்கிறானா? And if we have to come to the church, but there's a devil made us sensual people and a sign in the church. அதுக்கு அடையாளம் என்ன? What is the sign of that? தேவனுடைய ஆவிக்குரியவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. And the one, he will not receive spiritual things. அது உங்களுக்கு சில வேளை பைத்தியமா தோன்றும். And it will appear as foolishness to them. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு தெளிவாக புரிந்துரும். And I will give you an example, you will very clearly understand. இப்ப 12 நட்சத்திரம் உள்ள கிரீடத்தையும் இந்த ஜென்ம சுபாவத்தையும் சேர்த்து இணைத்து நாம் பிரயாணம் பண்ண போகிறோம். And now we are going to journey with this crown of 12 stars and this sensual nature. அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தல நடத்திப்பு சில வேளை சிலருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல், அது ஒரு ஆவிக்குரிய காரியம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம், சில வேளை பைத்தியமா தோணலாம். An apostle doctrine, an apostle leading in certain occasion to some people will not be acceptable and it will appear as foolishness to them. இப்ப நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். I will tell a real incident. ஆதி நூற்றாண்டு சபையில ஆவியானவர் கொடுத்த மிக முக்கியமான மெசேஜ் தூது என்னவென்றால், In the first century, the most important message given by the Spirit of God is, யார் யாருக்கெல்லாம் சொந்த நிலம் இருக்கிறதோ, சொந்த வீடு இருக்கிறதோ, அதெல்லாம் வித்து கொண்டு வாங்க. all those who have own houses, own lands, you go sell that and bring it. ஒருவேளை இந்த கிருபையின் காலத்துல இப்ப யாராவது என்ன போன்ற ஒரு ஊழியர்கள் சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? And if a servant of God like me will say like this, will anyone else accept that? விக்கிறது ஒரு அனுபவம், வித்ததை கொண்டு வந்து கொடுக்கிறது, முற்றிலுமாய் கொடுக்கிறது ஒரு அனுபவம். அது ரெண்டு இருக்கட்டும், முதல்ல இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமா? One side you selling it, afterward bringing that money and giving it that. First of all, will we accept this word? சொந்த நிலங்கள், சொந்த வீடுகள் யாருக்கு இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் வித்து கொண்டு வாங்க. எதற்காக வித்து கொண்டு வரணும்? Own land, own house, if anyone is having, go sell it and bring it. For what reason they have to bring it? ஊழியக்காரங்க தங்களுக்கு வைத்துக் கொள்றதுக்கு அல்ல, And not for the servants of God to keep for themselves. சபையில வறுமையிலும் தரித்திரத்திலும் ஜனங்கள் இருக்கிறார்கள். There are people who are poor and in poverty in the church. கடன்பட்டவர்கள் இருக்கிறார்கள். There are people who are in debt. இயேசு வரும்போது கடன்பட்டவங்க வருகையில போக முடியாது. And when Jesus comes, those that are in debt cannot be caught up in his coming. ஆகவே அதிகமாய் உள்ளவர்களிடத்திலிருந்து எல்லாத்தையும் வாங்கி அதை சமபங்காக பிரித்து எல்லாருக்கும் கொடுப்பதுதான் அப்போஸ்தல உபதேசம். இதைத்தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் சமநிலை பிரமாணம் என்று படிக்கிறோம். In 2 Corinthians 8th chapter, we read about this doctrine of from receiving from those that have money and giving to people, sharing it equally and giving to those who do not have. இப்ப கவனமா ஃபாலோ பண்ணி வாங்க. இப்ப முதலாவது யார் யாருக்கு சொந்த நிலம் இருக்குதோ, வீடு இருக்குதோ, குறைந்தபட்சம் நாங்க வேற ஒண்ணும் சொல்லல. இப்ப மொபைல கொண்டு வராத தேவசபத்துக்கு, மொபைல விற்க வேண்டாம், வித்து கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்க வேண்டாம். And we are only saying this thing, whoever has land and property, we are saying that mobile phone do not bring. I am not asking you to sell it and bring it here. அப்ப வாட்ஸ்அப்பை விட்டு, இன்டர்நெட்டை விட்டு, தேவனுடைய ஊழியம் டிபிஎம் அப்படி எல்லாம் போட்டு நீங்க வாட்ஸ்அப்ல பரப்பாதீங்க. அதை விட்டு வெளியே வாப்பா. And using WhatsApp and internet, using the name TPM, please come out of that. இத சொன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியல. இங்க வாங்க சிலருடைய முகத்தை. And even if you say this, they are not able to accept it. இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. They are not able to accept it. தலைமை பாஸ்டர்மார்கள் மாறி மாறி அதான் சொன்ன இரும்புலி கன்வென்ஷன்ல கனம் புரிந்தின பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரம், Honorable Pastor, Chief Pastor Stephen, a minimum in the Irumbuliyur convention for half an hour. பெங்களூர்ல இந்த பொல்லாத பிசாசு போட்டு அலக்கடிக்குது ஜனங்களை. In Bangalore, this evil spirit is totally tormenting and dominating the people. எனக்கு சென்னையை பற்றி தெரியாது. I do not know about Chennai. ஆனா நீங்க கவனிங்க. But listen. உங்க முகங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And all your faces are very happy. இனி தேவ சமூகத்துக்குள்ள மொபைலை கொண்டு வராதீங்க. Hereafter, don't bring the mobile to the
presence of God. குறைந்தபட்சம் 3 மணி நேரம் தூக்கி வீசுங்க அத. For minimum 3 hours, just throw it away. உன் தனி ஜெபம் பண்ணும்போது தூக்கி வீசு. When you do your individual prayer, throw it away. குடும்ப ஜெபம் பண்ணும்போது தூக்கி வீசு. When you do family prayer, throw it away. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம் பண்ணும்போது தூக்கி வீசு. When you do morning praising, throw it away. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. அடுத்தபடியாக Nextly, அதான் நான் சொன்னது பரிசுத்தம் சொன்னதுல வாட்ஸ்அப்ல as the saints of God said in WhatsApp, செய்திகளை பரப்பாதீங்க. ஊழியம் சம்பந்தப்பட்ட செய்தி, சண்டே கிளாஸ் சம்பந்தப்பட்ட காரியங்கள். and do not spread messages concerning Sunday class, concerning the ministry, பரிசுத்தவான்களுடைய மரணம், பரிசுத்தவான்களுடைய டிரான்ஸ்ஃபர், the transfer of the saints of God, the news concerning the death of the saints of God. நான் ஏற்கனவே சொன்னேன், I already said, சவுல் செத்து போய் விட்டான். Saul already died. அவன் ஒரு ராஜா. He was a king. அந்த செய்தி எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. That news is surely going to be known by everyone. ஆனா 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல எருசலேமின் குமாரத்திகளை பார்த்து தாவீது சொல்றான், அந்த செய்தியை நீ உன் வாயினால வெளியே சொல்லாத. In 2 Samuel 1st chapter, David says unto the daughters of Jerusalem, you with your mouth do not declare this news. ஆனா இப்ப நம்ம என்ன செய்றோம்? But what do we do now? நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து முதல் செய்தி போணுங்கிறதுக்காக ஒரு பரிசுத்தவான் இன்னும் ஜீவன் போகல, அதுக்குள்ள செத்து போயிட்டார் என்று சொல்லி அனுப்பி விடுறாங்க. And just for the sake of our message should be the first message, this saint of God has not yet died. Even before that they are sending a message saying he is dead. நீ ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாய் இருந்தால் இந்த மொபைலை பற்றி, இன்டர்நெட்டை பற்றி பரிசுத்தவான்கள் அறிவிக்கிற காரியத்தை உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உனக்கு பைத்தியமாக தோன்றும். If you are a sensual person concerning the internet, this WhatsApp and mobile, what the saints of God are saying, you will not be able to accept. It will appear as food. இந்த காலத்துல இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றாங்களே, இது என்ன நியாயம்? In this time, in this generation, they are refraining us to do this. What justice this is? இது பைத்தியமாக தோன்றும். It will appear as foolishness. சரி, இங்க வருவோம். இவங்கிட்ட சொந்த நிலங்களை, சொந்த வீடுகளை வித்துற வேணும். And let us come here. Your own lands and own houses has to be sold and brought. நான் சொல்லுகிறேன், இந்த 12 நட்சத்திரமுள்ள கிரீடம் ஆதி நூற்றாண்டு சபை விசுவாசிகள் தலையில எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. And see, I am telling you now, how was this crown of 12 stars on the head of the first century believers? சபை என்பது ஒரு கவர்மெண்டாய், ஒரு அரசாங்கமாய் இருக்கிறது. And church is a government. பரிசுத்தவான்களுடைய நடத்திப்பு, and the leading of the saints. உபதேசம் தான் சட்டம். ஆகவே தான் ரோமர் 6 அதிகாரத்திலே உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே ஸ்தோத்திரம். And Romans 6 chapter, and it praise be to God for you wholeheartedly obey to this form of doctrine. இப்ப கவனிங்க. Listen now. இப்ப நம்ம சொன்னா, இப்ப இந்த வார்த்தை உங்களை தேடி வந்தா, அதுதான் நான் சொன்னேன். நீங்க சொந்த நிலத்தை விற்க வேண்டாம், சொந்த வீட்டை விற்க வேண்டாம், கொண்டு வந்து இங்க கொடுக்க வேண்டாம். நீங்க குறைந்தபட்சம் இந்த நீங்க பயன்படுத்துகிற மொபைல தேவனுடைய காரியங்கள், ஊழியம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், பரிசுத்தவான்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள், இதை விட்டு வெளியே வாங்க. தேவ சமூகத்துக்கு மொபைல கொண்டு வராதீங்க. And you need not to sell land and sell property. Minimum, don't bring your mobile phone to the presence of God. Don't use it to spread messages concerning the church of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. இத ஏற்றுக்கொள்ள முடியாது, பைத்தியமா தெரியும். You will not be able to accept it. It will appear as foolishness. அதான் உன்னை சர்ப்பம், நீ இருக்கிற இடத்துல, ஒரு நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்கலாம், நான் இருக்கிற இடத்துல என்னை அவனுடைய அடையாளமா வச்சிருக்கான். I might be wearing a white dress, that is in the serpent, in the place we are, he would have made us as a sign. ஒருவேளை சொல்வது உங்களுடைய பார்வையில் ஒரு சின்ன ஊழியக்காரனா, அற்பமான ஊழியக்காரனா தெரியலாம். And probably he might be as a small servant or a wild servant of God. பிளையாம் பெரிய ஆள்தான். And Balaam was a big man. ஆனால் இந்த கழுதை சொல்லி நான் என்ன கேக்குறது, இந்த கழுதை சொல்லி நான் என்ன கேக்குறதுன்னு நினைச்சா தலை போயிருக்கும். And if you will think that why should I listen to this donkey or this ass, if he thinks like that, he will lose his head. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. தேவ சமூகத்திலே நாங்கள் ஒரு கழுதையை போலதான் காணப்படுகிறோம். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தர். We in the presence of God are found like that ass. There is nothing in us, everything is the law. தேவ ஜனங்களே, நீங்கள் பிளையாமை பார்க்கலும் பெரியவர்கள். Oh people of God, you are greater than Balaam. உங்கள் முன்பாக நிற்கவோ தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கவோ எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்கள் கழுதையை போன்று இருக்கிறோம். Standing before you to declare the word of God before you, we are nothing. We do not have the worthiness. ஆனால் நீ ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தால், but if you are a spiritual man, சொல்லப்படுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஒப்பு கொடுப்பாய். whatever is being said, you will close your eyes and accept it. ஊழியத்துக்கு எடுத்த புதியதுல கொஞ்ச நாட்கள் மதுரையில கேசி வர்கீஸ் என்கிற கணம் பொருந்தின பரிசுத்தவான் மத்தியிலே
நான் கொஞ்ச நாட்கள் இருந்தேன். And in Madurai with a honorable saint of God called Pastor K.C. Varghese, I was with him as soon as I came into the ministry in Madurai. அவர் கோமா ஸ்டேஜ்ல இருப்பாரு. எப்பயாவது ஞாபகம் வரும். He will be in coma stage. He will come to his memory very rarely. அவருடைய கடைசி காலம் அது. It was his last time. திடீரென்று ஞாபகம் வரும். Suddenly he will remember. தீர்க்கதரிசனம் சொல்லுவார். He will say prophecy. அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் என்னிடத்திலே சொன்னார். One occasion he said to me, இந்த ஊழியத்தினுடைய விசேஷமே நடத்திப்பு. the uniqueness of this ministry is leading. வேற எங்கேயுமே இத பார்க்க முடியாது. You cannot see this anywhere. அதான் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் உன் தலை மேல இருக்கணும், காலுக்கு கீழ போட்டு மிதிக்க கூடாது. That is why the crown of 12 stars should be on our head. You should not trod it under your feet. நீங்கள் பெரிய ஞானிகளா இருக்கலாம், அனுபவம் உள்ளவங்களா இருக்கலாம், உங்களுக்கு எல்லாமே தெரிந்திருக்கலாம். You might be wise, you may have everything, you may know everything. 1000 வருட அரசாட்சியில ஒரு சிறுபையன் சிங்கத்தை, பெரிய பெரிய மிருகங்களை ஒரு சிறுபையன் நடத்துவான். In the millennial reign, a little boy, this lion as well as these large beasts, he will lead them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அப்ப அவர் சொன்னார், then he said, ஒரு உதாரணமாக காக்காவின் நிறம் என்ன என்கிட்ட கேட்டார். காக்காவின் நிறம் என்ன? and he asked me, what is the color of the crow? எப்படி சொல்லி கொடுத்தார் பாருங்க. and see how he taught me. அங்கனே பாஸ்டர் கருப்பு. and I said, pastor, it is black. அப்போ நடத்திவுக்காரங்க அது காக்காவின் நிறம் வெள்ளைன்னு சொன்னா, ஆமா பாஸ்டர் காக்காவின் நிறம் வெள்ளை. so the leaders, if they say no, the color of the crow is white, yes pastor, it is white. இப்போ இத கேக்கும்போது உங்களுக்கு பைத்தியமா தெரியுதா? பைத்தியமா தெரியுதா? you listen to this, is it not foolish, appear foolishness to you? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுக்கு தேவனுடைய ஆவிக்குரியவைகள் பைத்தியமாக தோன்றும். Unto the sensual man the spiritual things of God will appear foolish. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. It pleased the Lord to save the believers to the preaching that appeared foolish. சரி, ஆதி நூற்றாண்டு சபைக்கு வருவோம். எல்லா விசுவாசிகளும் கீழ்ப்படிந்து விட்டார்கள். So let us come to the first century church. All the believers obeyed. எல்லாரும் சொந்த நிலத்தை, வீடு என்னென்ன இருக்குதோ வித்துட்டாங்க. and they whatever properties they possessed, they sold it. கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தாங்க. ஒரே ஒரு குடும்பத்தார் வித்துட்டாங்க, ஆனா கொஞ்சத்தை எடுத்து ஒளிச்சிட்டாங்க. and they came and gave at the feet of the apostles, but the one family they sold it, but they kept something away. அப்ப கொண்டு வந்து வைத்த போது அனனியாவை பார்த்து பேதுரு கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? and when it was brought, Saint Peter was asking Ananias, this was the money that you sold for? சில வேளை பரிசுத்தவாங்க நடத்திவுக்காரங்க பணத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்டா, எங்க பாஸ்டர் எங்க பிரதர் பணத்தை கேட்கிறாருன்னு சில வேளை நம்ம சொல்லுவோம். வெளியில போய் பேசிட்டு இருப்போம், அவர் பணத்தை கேட்கிறாரு. பணத்தை என்ன அவர் கொண்டா போறாரு? The servants of God sometimes will ask about money to you. They will come out and say, our brother, our pastor is speaking of money. Is he going to take it for himself? ஆதி நூற்றாண்டு சபையில அனனியாவை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா அவன் சொந்த நிலத்துடைய வேல்யூ சிட்டிக்குள்ள இருந்தது, இப்ப சொல்லுவோம் சிட்டிக்குள்ள இருந்தது, எத்தனை கிரவுண்ட் இருந்தது, இன்னும் கோடி போயிருக்குமே, அது அப்படி கேட்கறது போல அவர் கேட்கிறார், இவ்வளவுக்கு தான் வித்தீங்களா? இவ்வளவுதான் கிடைச்சா? as it is normally asked, your property is in the city, the rate per square feet is so much, like that he is asking him, did you sell only for this? பரிசுத்தவான்கள் கேட்ட இந்த கேள்வியே, நான் ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாய் இருந்தா இந்த கேள்வி எனக்கு பைத்தியமாக தெரியும். and if this I am a sensual man, this very question will appear foolishness asked by the saint of God. இப்படிப்பட்ட கேள்வியவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். I will not even accept even that question. அப்படி கேட்டது என்னன்னாலும் தப்புங்க. whatever you asked is wrong. அவர் எப்படிங்க கேட்கலாம்? how can you ask? இது என்னங்க ஊழியம்? what ministry is this? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of our God. இனி அடுத்து nextly, அவன் போய் சொன்னான். he lied. உடனே சபையில கிருபையின் காலத்துல விழுந்து செத்தான். immediately in the church, in the period of grace, he fell and died. நான் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am speaking about the crown of 12 stars. ஆதி நூற்றாண்டு சபையிலே அப்போஸ்தலருடைய ஆளுகை ஜனத்தின் மேல் எப்படி இருந்தது? the way the leading, the government of the apostles was there on the people in the first century. இப்படி விழுந்து செத்தபோது, when he fell and died, செத்து போனவனுடைய உறவினர்கள் அந்த இடத்துல விசுவாசிகளா இருந்திருக்காங்க. the relatives of the one who died probably would have been believers in that same place. ஒருவர் கூட என்னங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆத்மாவை அழிச்சிட்டீங்களே, ஒரு ஆளை கொன்னுட்டீங்களேங்க. and not even one person, you have destroyed one person, you have destroyed one soul like this. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே உண்டாகட்டும். glory be to the holy name of our God. ஒருவர் கூட கேட்கவில்லை. not even one asked. ஒருவர் கூட கேட்கல. not even one person asked. அடுத்து next, அவருக்கு ஒரு அடக்க ஆராதனை. he had a funeral service. அடக்கம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. now the funeral is the biggest problem.
சத்தியத்தின்படி ஜீவிப்பதில்லை. do not live like the truth. பரிசுத்தவான்கள் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார்கள். The saints of God have kept certain orders. சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியல, எப்படியோ வச்சு அடக்கம் பண்ணிட்டு போனான்னு பரவாயில்ல, அது இங்க வச்சு பண்ணுங்க, அங்க வச்சு பண்ணுங்க, வைத்தவங்குள்ள வச்சு பண்ணுங்க. And not living according to the truth, but when the funeral comes, you have to do in this place, you have to do in the faith home and all that. அதுக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு ஒரு கூட்டம் அப்படியே வரும். There will be one group to recommend. கொஞ்சம் இங்க faith home வச்சு பண்ணிக்கலாம். You can do that in the faith home, pastor. அப்படிப்பட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றவங்களுக்கு எல்லாம் நான் கேட்பது, உயிர்த்தெழுதல்ல போய் நீங்க யாராவது ஆண்டவர்ட்ட சொல்ல முடியுமா, இப்ப உயிரோடு எழும்ப சொல்லுங்க, இயேசு வரும்போது உயிரோடு எழும்ப சொல்லுங்க. And if those that are recommending, the question that I am asking on the resurrection, when Jesus comes, can you go to the Lord Jesus and say, now you resurrect? தேவனுடைய நடத்தில் இயேசு தலையிடவில்லை, யோவான் ஸ்நானனுடைய மரணத்தில் இயேசு தலையிடவில்லை. In the leading of the Father, the Lord Jesus did not intervene in the matter of the path of John the Baptist. அதுபோல similarly, ஒரு அடக்கம் நம்ம எங்க அடக்கம் பண்ண போறோம்ங்கிறது முக்கியம் அல்ல. It is not important where we are going to bury. இயேசு எங்க அடக்கம் பண்ணப்பட்டார்? Where was Jesus buried? ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மார்க்கரோடு. In Isaiah 53rd chapter we find that his sepulchre was found among the wicked. இயேசுவை விட நம்ம யாரும் பெரிய ஆட்கள் கிடையாது. And there are no one else bigger than Jesus. இன்னைக்கு உலகத்தார் பாருங்க போராடுறாங்க, அடக்கம் பண்றதுக்கு எங்களுக்கு என்ன வேணும், இதுதான் வேணும், இந்த இடம் தான் வேணும். And the people are now struggling, saying we want to bury the person only in this place. ஆனா ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியதை ஏற்றுக்கொள்ளான். The sensual man accepts not the spiritual things of God. இங்க கவனமா கவனித்து பாருங்க. You listen carefully. நம்ம அடக்கம் எங்க பண்ண போறோம்ங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி மரிக்கிறோம். It is not important where we are being married, how we are died. சில விபத்திலே மரித்தால் ஏன் இப்படி எல்லாம் விபத்துல மரிக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஏன் விபத்துல மரிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. If somebody dies in an accident, they are asking the question, why it is happening to a child of God like this, why are they dying like this? அதான் இயேசுவை கவனித்து பாருங்கள். That is why consider Jesus. அவர் எப்படி மரித்தார்? How did he die? இருக்கிறதிலே சபிக்கப்பட்ட மரணம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுவின் மரணம் ஈனமான, கேவலமான, அற்பமான, சபிக்கப்பட்ட மரணம். And the death of the Lord Jesus was such a despisable, very vile and very low death, because as it is written, he that is hanged on the cross is cursed. அவருடைய அடக்கம் கூட துன்மார்க்கரோடு பிரேத குழியை நியமித்தார்கள். Even his burial was appointed with the sepulchres of the wicked. அப்ப கிறிஸ்தவ ஜீவியத்துல முக்கியம் இந்த அப்போஸ்தல உபதேசம் போதிப்பது, நீ கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க வேணும், இயேசு வரும்போது உயிரோடு எழும்பலாம். So the importance of the apostle doctrine is that when you die, you have to die in Christ, and you shall resurrect when Jesus shall appear. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறோமாங்கறத பாருங்க. Look whether we are dying in Christ. எப்படி அடக்கம் நடந்தாலும் சரி, whatever be the funeral service. அடக்க ஆராதனைக்கு பெருங்கூட்டம் வரணும். இப்ப சமீபத்துல ஒரு மரணம் நடந்தது. Recently there was a death that took place. எத்தனையோ சபை தள்ளி இன்னொரு சபையில வைத்து அடக்க வேணும்னு எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. And they were making a struggle, saying that to keep it in a church that is away from this church. ஏன்பா அதுக்கு என்னப்பா காரணம் கேட்டா, அங்க சொல்றாங்க இங்க வச்சாதான் கூட்டம் வரும், 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் விசுவாசியா இருந்தார், இங்க வச்சாதான் கூட்டம் வரும். And they are saying if you keep here only, there will be able to have good crowd, because he was a believer here 20 years back. இயேசுவுடைய அடக்க, உங்களுக்கு ஒரு கேள்வி கொடுக்கிறேன், கர்த்தர் சித்தமானா நம்ம அடுத்த வருஷம் சந்திச்சா வந்து கேக்குறேன், இயேசுவுடைய அடக்க ஆராதனையில மொத்தம் எத்தனை பேர் பங்கெடுத்தாங்க? இந்த கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சீங்க. And please find out the answer in the burial of the Lord Jesus, the funeral of the, how many people took place. God willing, if I come next year, I will receive the answer from you. பெருந்திரளான கூட்டம்லாம் அங்க வரல, இயேசுவுடைய அடக்க ஆராதனைக்கு வரல. And there did not a multitude of people come for the funeral service of Jesus. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று பேரோடு சொல்ல வேண்டும். And you have to tell with the name that you can count with your finger. அப்ப பாருங்க, ஜனங்களுக்கு இன்றைக்கு தரிசனம் இல்ல, போராடுகிறார்கள், கொடி பிடிக்கிறார்கள். Today people do not have a vision, they are fighting, they are ticking the flag. அதற்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஒரு கூட்டம், பின்னாடி இருந்து தூண்டி விடக்கூடிய ஒரு கூட்டம். There is one group that are behind and provoking such people. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of our God. அப்படிப்பட்ட கூட்டத்தில் இங்கே யாராயிலும் காணப்பட்டால் ஒரே ஒரு நொடி பொழுது சிந்தித்து பார், நீ யாருடைய அடக்கத்துக்காக பரிந்து பேசுகிறாயோ அந்த மனிதனுடைய உயிர்த்தெழுதலுக்காக உனக்கு என்னத்தை சாதிக்க முடியும்? If there is some person here, you just think for a moment, the person for whom you are recommending in his resurrection, what can you achieve? முதல் 5 வரிசையில முதலாவது இயேசு. In the first 5 orders, first of all Jesus. அந்த வரிசையில இந்த வரிசையில தான் எழும்பணும் இந்த விசுவாசி.
இந்த வருஷத்துல தான் எழும்பணும். This believer should raise in this order of resurrection. என் சித்தப்பா, என் மாமா, அவர் பழைய விசுவாசி, இந்த வருஷத்துல தான் எழும்பணும். My uncle, he is an old believer, he has to resurrect in this order. அவர் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், and he has done so much. அவருடைய வீட்டையே ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறார். He has given his house for the ministry. இந்த வருஷத்துல தான் எழும்பணும் போய் தேவன்ட்ட யாரா பேச முடியுமா? Can anyone go and talk to God saying he has to raise in this order? ஆகவே இப்போதே மனத்தாழ்மையா இருப்போம். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். So let us be of lowliness of mind now. The man who is sensual cannot accept the spiritual things of God. ஆகவே பரிசுத்தவங்க என்ன சொல்றாங்களோ, so whatever the saints of God are saying, சில சொல்லுவாங்க அந்த பரிசுத்தவங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க செத்தாங்க அப்படி செஞ்சாங்க, அவங்க கல்யாணம் பண்ணாங்க அப்படி செஞ்சாங்க. தயவு செய்து இது கடைசி காலமா இருக்கறதுனால கொஞ்சம் இறங்கி பேசுறேன், நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்லை. and because it is the last time, I am just coming down to speak like this. You are saying that particular saint did the funeral service like that, the marriage like this. Whatever you assume, it is all right. ஒரு இடத்துல எசேக்கியேல்ல படிக்கிறோம், ஒரு மரணம் நடந்தது. ஒரு ஒருத்தருடைய மனைவி செத்து போனாள். In Ezekiel we read in one occasion one wife died there. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? But what does the Lord say? எதுக்காக அந்த மனைவி செத்து போனாங்க? Why did the wife die? உன் கண்களுக்கு பிரியமானவளாக உன் மனைவி காணப்படுகிறாள். Your wife is found to be pleasing to your eyes. ஆகவே ஒரே அடினால உன் மனைவி நான் எடுத்துக்கொள்ள போறேன். கர்த்தர் முதல்ல சொல்லிட்டாரு, உன் மனைவி வந்து உன் கண்களுக்கு பிரியமா இருக்கறா. ஆகவே ஒரே அடினால எடுத்துக்கொள்ள போறேன். And your wife is pleasing to your eyes, so the Lord is saying with one blow I am going to take away your wife. ஆனா தேவன் என்ன சொல்றாரு? But what was the reply of God? அப்படி அவ மரித்து போகும்போது, when she so dies, நீ புலம்பல் பாடக்கூடாது. You should not lament. புலம்பல் பாடக்கூடாது. And you should not mourn or lament for this. கண்ணீர் விடக்கூடாது. You should not weep. இப்படி சில காரியங்களை சொல்றார். He is saying certain things like this. ஆனா பழைய ஏற்பாட்டை நீங்க கவனமாக படித்தீங்கன்னா, but if you will consider carefully in the Old Testament, ஒரு மனிதன் செத்து போனால் அவனுக்கு 30 நாட்கள் அல்லது இத்தனை நாட்கள் என்று துக்கம் கொண்டாடுகிற, புலம்பல் பாடுகிற ஒரு பழக்க வழக்கம் காலகாலமாக இருந்து வந்தது. வேதத்துல பார்க்கிறோம். மோசே மரித்தபோது, ஆரோன் மரித்தபோது, சவுல் மரித்தபோது, when Moses died, when Aaron died, when Saul died, we see there was a custom among them that they will mourn for 30 days or some fixed number of days. ஆகவே அந்த பரிசுத்தவான் அப்படி செய்தார் அல்லது அந்த குடும்பத்தில் இப்படி செஞ்சாங்க, இப்படி ஒப்பிட்டு வராதீங்க. அவரவருக்கு நியமிக்கப்பட்ட பாதை வேறு வேறு. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் நியமித்திருக்கிற பாதை வேறு வேறு. So do not come here to compare saying that saint of God did like this saint of God did like that. The path which the Lord appointed for individual people are different. உனக்கு என்ன சொல்லப்படுகிறது? What is being said to you? உன்னுடைய குடும்பத்துக்கு பரிசுத்தவாங்க என்ன சொல்றாங்க? What are the saints of God telling to your family? அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். You have to obey to them. எசேக்கியேல் எத்தனை அதிகாரம்? 24:16. எசேக்கியேல் 24:16. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவைகளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. Son of man, behold, I take away from thee the desire of thine eyes with a stroke, yet neither shalt thou mourn nor weep, neither shall thy tears run down. அடுத்து 18ஆம் வசனம். Next, the 18th verse. விடியற் காலத்தில் நான் ஜனங்களோட பேசினேன். அன்று சாயங்காலத்தில் என் மனைவி செத்து போனால் எனக்கு கட்டளையிட்டபடியே விடியற் காலத்தில் செய்தேன். So I spake unto the people in the morning, and at even my wife died, and I did in the morning as I was commanded. என்ன ஆச்சரியம் பாருங்க. See what a wonder this is. இவங்களுக்கெல்லாம் புதிய வானம் தான் கிடைக்க போகுது. All these are going to receive only new heaven. மனைவி எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி எடுத்துக்கொள்றாரு. And he is saying I will take away your wife, and then he takes away. ஆனா எல்லாருக்கும் துக்கம் கொண்டாடுறபடி துக்கம் கொண்டாடக்கூடாது, புலம்பல் பாடக்கூடாது. And you should not lament, you should not mourn, அழக்கூடாது, you should not weep. இப்படி தான் இருக்கணும். And you have to be like this. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். I did as it was commanded to me. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். I did as it was commanded to me. இப்போ நாம் திரும்புவோம் ஆதி நூற்றாண்டு சபைக்கு. And let us come to the first century church. அங்க அனனியா விழுந்து செத்து போய் விட்டான். Now Ananias fell down to die. இங்க ரெண்டு காரியம். There are two things here. பொதுவாக எந்த ஒரு அடக்கம் நடந்தாலும் நம்முடைய பரிசுத்தவான்கள் இரக்கம் உள்ளவர்கள் என்ன செய்றாங்க? And normally if there is a funeral service, our saints of God who are merciful, what do we do? அந்த அடக்காராதனை முடிந்த பிற்பாடு சமயம் கொடுக்கப்படும். அப்படியே வரிசையா வந்து அந்த முகத்தை பார்த்துட்டு போங்க. And after the service is over, the time will be given. You can come in a line and see that body and go. வந்திருக்க எல்லாரும் பார்க்கலாம். Everyone who has attended can do that. அடுத்து கல்லறை தோட்டத்துல கொண்டு போய் குழியில வைக்கிறதுக்கு முன்னாடி பெட்டியை மூடுறதுக்கு முன்னாடி கடைசி அவரோட இன்னொருட பாத்துக்கங்க. And afterwards going to the cemetery, and even before the coffin is closed, you can again there is an offer, you can come and see. அப்ப இந்த கிருபை இப்ப நமக்கு கிடைத்திருக்கிற பரிசுத்தவான்கள் எவ்வளவு
நாம் எவ்வளவு பாக்கியம், நமக்கு எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு அருமையான பரிசுத்தவான்கள். And see what precious and how blessed saints of God that we have now. ஆனா அன்றைக்குள்ள பரிசுத்தவாங்க என்ன செஞ்சாங்க? But what did the saints of God that time do? கணவன் மரித்து போன செய்தியை மனைவி கிட்ட சொல்லவே இல்ல. The news of the husband dying was not even announced to the wife. மனைவியை உன் கணவன் மரித்து போய் விட்டான், வந்து பார்த்துக்கொள், கடைசியாக முகத்தை பாரு சொல்லவே இல்ல. The wife was not said your husband has died, come finally and see his face. It was not at all told. இதுதான் தேவனுடைய ஆவிக்குரியவைகள். These are the spiritual things of God. ஒவ்வொரு ஆத்துமாவை விதவிதமான பாதையிலே தேவன் நடத்துகிறார். And the Lord leads each and every soul in a different way. அங்க பாருங்க, ஆதி நூற்றாண்டு சபையில ஒரு நபர் கூட ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இல்ல. See there in the first century church there was not even one person who was sensual. சில முக்கியமான விசுவாசிகள் எழும்பி வந்து பேதுட்ட, என்ன பாஸ்டர் உங்கனால தான் அவர் செத்து போயிட்டாரு, சே போனா போட்டு அத கூட நாங்க மன்னிச்சிரோம், மனைவிட்ட காமிக்கணும். And certain important believers will rise up and saying, pastor, what he died because of you, that is also all right, but at least show to the wife. இதுல இன்னொரு காரியம், there's another thing. ஏறக்குறைய 3 மணி நேரமாயும் ஒருவர் கூட அவருடைய மனைவிட்ட உன் கணவன் செத்து போனாங்கிற செய்தியை விசுவாசிகள் போய் சொல்லவில்லை, கட்டுப்பாடோடு இருந்தார்கள். And almost for 3 hours nobody went and told the wife saying your husband has died. They were in such discipline. இன்னொரு முக்கியமான காரியம், another important thing, 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க. there are 12 apostles. அடக்காராதனைக்கு ஒரு ஊழியக்காரர் கூட போகல. There was not even one servant of God who went for the burial service. ஒரு விதத்தில் அனனியா மரித்து போனதுக்கு இவங்க தான் காரணம். In one way they are the reason for Ananias to die. என்ன செய்தார்கள்? What did they do? சபையில வாலிபர்களை கூப்பிட்டார்கள். They called the young men of the church. எழும்பி வாங்க, rise up, கொண்டு போய் இத கொண்டு அடக்கம் பண்ணுங்க, go and bury it. இன்றைக்கு அது நடந்தால் பரிந்து பேசுறதுக்கு இந்த பக்கம் ஒரு கூட்டம், இந்த பக்கம் ஒரு கூட்டம். If this happen, there will be those that will recommend from this side one group and that side one crowd. நாங்க சொல்லி பார்த்தோம் கேட்கல, நீங்க போய் பேசுங்க, அடுத்து ஒரு கூட்டத்தை அனுப்பி வைப்போம். We tried to convince them, they are not convinced. Now the next group will be sent to recommend. இங்கேயும் தலையை காட்டுவாங்க, அங்கேயும் தலையை காட்டுவாங்க. And they will show their head here, they will show their head there. கடைசி கால அடையாளமாக பிசாசு உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறானா? Is the devil making you as a sign of the last time? இல்லை, அது மரணமா இருக்கட்டும், அடக்கமா இருக்கட்டும், எது விவாகமா இருக்கட்டும், and whatever be the thing, the occasion, either it will be a burial or a funeral or a marriage. அது மொபைல் போனா இருக்கட்டும், it might be a mobile phone, இன்டர்நெட்டா இருக்கட்டும், it might be internet, எதுவாக இருக்கட்டும், whatever it may be. பரிசுத்தவான்கள் என்ன சொல்லுகிறார்களோ, what do the saints of God say? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, to accept it, அதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய, to offer oneself to it. அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? Do we have that experience? இல்லாவிட்டால், இப்ப என்னுடைய கடந்த காலத்தில் சில விஷயங்கள் இல்லாமல் இருந்திருக்கிறது. And probably even in me there are certain nature not present at all. ஆனால் இப்படி இல்லையே, but it is not so. இந்த விஷயங்களை என் மனது ஒத்து போகிறது இல்லையே, in such and such a matter I am not compatible. இருதயத்தில் எதிர்க்கிறதே, I am resisting in the heart. புலம்புகிற அனுபவம் நமக்கு வேண்டும். we need the experience of lamenting. தேவைப்பட்ட இரவு முழுவதும் அதுக்காக ஜெபிச்சிட்டே இருக்கணும். if necessary we have to continue to pray all through the night. பரிசுத்தவானுடைய இருதயத்தோட என்னால ஒத்து போக முடியவில்லையே, and I am not to be acceptable to the saints of God. இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியல, I am not able to accept such a matter. எனக்கு உதவி செய்யும். help me Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of our God. பாருங்க, வாலிபர்கள் போய் அடக்கம் பண்ணாங்க. now the youth went and buried it. ஒருவர் கூட ஒரு வார்த்தை பேசல. not even one person spoke a word. ஒருவர் கூட வந்து கேள்வி கேட்க வராத. nobody came to come and ask a question. பரிசுத்தவான்கிட்ட வராத கேள்வி கேட்க. and don't come to the saint of God to ask a question. வலுசர் உன்னை அடையாளமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறான். the serpent is making you as a sign. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். glory be to the holy name of our God. அடுத்தபடியாக nextly மனைவி வருகிறாள். now the wife is coming. ஏற்கனவே உண்மை தெரிஞ்சு போச்சு. now the truth is already known. அவளுக்கு அதே கேள்வி. and the same question to her. அப்ப சில தாய்மார்கள் யோசிக்கலாம், சில சகோதரிமார்கள் யோசிக்கலாம், ஐயோ ஏற்கனவே செத்தாச்சு, ஒரு ஆளை கொண்டாச்சு, இன்னவருக்கு அடங்கலையா? and some mothers would have thought already he is died, he is not subsided. ஏன் மனைவிட்டையும் கேட்கணும்? why should you ask to the wife? கணவனுடைய ஆத்மா வேறு, and the soul of the husband is different. மனைவியுடைய ஆத்மா வேறு, soul of the wife is different. தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் பூரணப்படணும். individually everyone has to be perfected. கணவனுடைய பூரணத்தை வச்சு மனைவி போக முடியாது, மனைவியுடைய பூரணத்தை வச்சு கணவன் போக முடியாது. with the perfection of the husband the wife cannot go, the husband cannot go with the perfection of the wife. ஆகவே சப்பீராளுக்கும் கேட்கப்பட்டது. and so it was asked unto Sapphira. அப்போ அவளும் போய் சொன்னாள். she also lied. அப்போ என்ன செஞ்சா? அவளும் விழுந்து
விழுந்து செத்தாள். She also fell and died. இதோ வாலிபர்கள் வந்து விட்டார்கள். ஒரு அடக்காதன முடிச்சு வந்துட்டாங்க. Now after the funeral service, the youth have returned back. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு. And before she died, he said, அப்படிதான் நினைக்கிறேன். இதோ வாலிபர்கள் வந்துட்டாங்க, உன் கணவன் அடக்கம் பண்ண வந்துட்டாங்க, இதோ உன்னையும் கொண்டு போக போறாங்க. And உயிரோட இருக்கும்போது சொல்லியாச்சு, உன்னை யார் அடக்கம் பண்ண போறா? And when he mentioned he was alive, he already declared saying, and the blessed Sapphira was announced saying that you are going to be buried. பாருங்க, இவ்வளவு பெரிய சம்பவம் சபையில நடந்து பரிசுத்தவான்கள் மூலமா நடந்து ஒருவர் கூட வாய் திறக்கல. With such a big incident that happened before the saints of God in the church, nobody opened their mouth. இதுதான் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் தலையில் இருப்பது, அது நம்மை மனதை ஆளுகை செய்வது, நாம் அதற்கு அடிமையாய் இருப்பது. This is the crown with the 12 stars being on our head. It reigns over our mind, not we being reigned over it. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் போய் நாம் காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். We are going to wait in the presence of God for a while and pray. ஒரு பிரசவ வேதனை, with the birth of travailing, ஒரு வருத்தப்பட்டு அழுகிற அனுபவம், with the experience of laboring in pain. ஆண்டவரே, இந்த கிரீடம் என் தலையில் இல்லையே. Oh Lord, I do not have this crown. நான் இந்த சத்தியத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? So many years since I've come to the truth. இதே சத்தியத்துல தான் இருக்கிறேன். I am in this truth. எல்லா அந்த பரிசுத்தவான கேட்டு பாருங்க, இந்த பரிசுத்தவான கேட்டு பாருங்க. You ask that saint of God, you ask this saint of God. ஒவ்வொரு பரிசுத்தவான் இடத்திலும், in every saint of God, சாட்சி வேண்டும். You need a testimony. நேபுகாத்நேச்சார் எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டான் என்று தானியேலின் புத்தகத்துல படிக்கிறோம். We read in the book of Daniel as to how Nebuchadnezzar was judged. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் மேல விசாரணை கமிஷன் அமைக்கப்படுகிறது. And now the inquiry commission is being fixed upon the chief minister, the deputy chief minister and every single other minister. அதுபோல பரலோகம் ஒரு விசாரணை கமிஷனை நியமிக்கிறது. Similarly, heaven will appoint an inquiry commission. முழு உலகத்தையும் ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சார் மேல இப்ப உள்ள முதலமைச்சருக்கு, துணை முதலமைச்சருக்கு கோர்ட்டு தான் நியமிக்குது விசாரணை கமிஷனை. ஆனா நேபுகாத்நேச்சார் முழு உலகத்தையும் ஆளுகை செய்தான், அவனுக்கு விசாரணை கமிஷனை பரலோகம் நியமித்தது. And the chief minister and for the deputy chief minister, it is a court that decides on the commission, but Nebuchadnezzar was reigning over the whole of the world. Heaven decided on the commission. அந்த விசாரணை கமிஷனை பரலோகம் நியமித்தது. It was this inquiry commission.